வணக்கம். புத்தம்புது நாவலோட உங்கள சந்திக்க வந்திருக்கேன். முழு நாவல நாம இப்போ கேட்கலாம். "நீயே என் உயிரானாய்" இதுதான் நாவலோட பேரு. அத்தியாயம் 1. "ஸ்ரீ, டேக்கிற்கு போகலாமா?" கேட்டவரை நிமிர்ந்து பார்த்தாள் ஸ்ரீ என்கின்ற ஸ்ரீலக்ஷ்மி. தான் அணிந்திருக்கும் உடையில் தேவதை போல இருந்தால் தன்னுடைய முகமே தனக்கு வேறாக தெரிந்தது அவளுக்கு. எதிர்பாராமல் இன்று இந்த கோலத்தை போட்டிருக்கிறாள். இதுவரைக்கும் இவள் இதை எதிர்பார்க்கவில்லை. ஏன், இவளது வாழ்க்கை நாளை என்ன நடக்கும் என்பது கூட இந்த நிமிடம் வரைக்கும் அவளுக்கு தெரியாது. நடப்பது நடக்கட்டும் என்று வாழ்க்கையை அதன் போக்கில் போக பழகி கொண்டவள். 25 வயது நங்கை. நல்ல பால் நிறம், துருதுரு கண்கள். கண்கள் மட்டுமே பல கதைகளை கூறிவிடும். அந்த அளவிற்கு கண்கள் மட்டும் அவ்வளவு அழகாக கதை பேசும். ஏற்கனவே நீளமான கூந்தல் இவளுடையது. இன்றைய காட்சிக்கு வேண்டி சற்றே அடுக்கடுக்காக வெட்டி இருக்க இன்னமும் அழகாக தோன்றினாள். தூரமாக வீசிக்கொண்டிருக்கும் ஃபேனின் காற்றிற்கு ஏற்றாற்போல தலைக்கேசம் பறந்து விரிந்து வேறு ஒரு ஜாலம் செய்து கொண்டிருந்தது. இன்றும் கூட இங்கே நடிக்கப் போகும் காட்சி எதிர்பாராமல் இவளுக்கு கிடைத்ததுதான். அதுவும் சற்றும் யோசிக்காமல் இவளுக்கு இந்த வாய்ப்பை வழங்கி இருந்தனர். தயங்காமல் ஓகே சொல்லியிருந்தாள் ஸ்ரீ. ஏனென்றால் இந்த படம் துவங்கிய நாளில் இருந்தே இவள் இந்த செட்டில் தான் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறாள். இவளுக்கு இங்கே வேலை என்ன என்று பார்த்தால், கதாநாயகிக்கு தேவையான காஸ்மெட்டிக் ஐட்டம், அவருக்கு தேவையான விக் முதலியவற்றை கொண்டு வரும் வேலை இவளுடையது. கொண்டு வந்தாள் என்றால் உடனே எப்போதும் ஹீரோயினாக நடிக்கும் பெண் இவளை அனுப்பியது எல்லாம் கிடையாது. ஹீரோயினாக நடிக்கும் பெண் நல்ல பிரபலம் அறிமுகம் ஆகியது என்னவோ சென்ற வருடம்தான். ஆனாலும் இந்த குறுகிய நாளிலேயே தனக்கென ஒரு ரசிகர் வட்டத்தை உருவாக்கியிருந்தாள். அந்த ஒரு காரணத்திற்காக இவளை மட்டுமல்ல, அங்கே இருக்கும் துணை டைரக்டர் பலரையும் காக்க வைப்பது மட்டுமல்ல, சமயத்தில் மரியாதை கொடுக்காமலும் நடந்து கொண்டிருந்தாள். அங்கே அந்த சீன் எடுக்கும் வரைக்கும் அங்கேயே அமர்ந்தாக வேண்டும். சில நேரம் மாற்றி தர வேண்டியது இருந்தாலும் இவள் பணி புரியும் இடம் வரைக்கும் சென்று வாங்கி வர வேண்டும். இதுதான் இவளுக்கு கொடுத்திருக்கும் வேலை. ஸ்ரீலட்சுமிக்கு ஆரம்பத்தில் இது எல்லாம் சுத்தமாக பிடிக்கவில்லை. ஒரு விதமான சலிப்போடு வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருப்பாள். திரும்ப திரும்ப ஒரே சீனை எத்தனை முறை எடுப்பாங்க, சுத்த போர். இதையெல்லாம் பார்க்க ஆரம்பித்த பிறகு சினிமா மீதே ஆர்வம் குறைந்ததாக தோன்றியது அவளுக்கு. ஆரம்பத்தில் விருப்பம் இல்லாமல் வேடிக்கை பார்த்தாலும் நாளடைவில் அவளையும் அறியாமல் நடிப்பவர்களை அவர்களது நடிப்பை பிடிக்க ஆரம்பித்திருந்தது. அழும்போதும் சரி, சிரிக்கும் போதும் சரி ஆச்சரியமாக பார்ப்பாள். எப்படி முடிகிறது? ஒரே நிமிடத்தில் முழுவதுமாக இவர்களால் அந்த கதாபாத்திரமாக மாறி சுவாரஸ்யமாக வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். அங்கே பணிபுரியும் அனைவருமே அவளுக்கு நண்பர்களாகி இருந்தனர். செட்டிற்கு வந்த பிறகு உடனேயே அண்ணா, குட் மார்னிங் என ஆரம்பித்து சகஜமாக பேசி கொண்டிருப்பாள். அங்கே கதாநாயகியாக நடித்த பெண்ணிற்கு கூட மிகவும் நல்ல கேரக்டர். நடிக்க நிறைய வாய்ப்பு இருந்தது. ஒவ்வொரு சீன் முடியும் போதும் என்கரேஜ் செய்வது போல கையை தட்டுவது என அங்கே களை கட்டி கொண்டிருந்தது. இது எல்லாம் கடைசி வரைக்கும் நிலைக்கவில்லை. படம் முடிய ஒரு வாரம் இருக்கும் தருவாயில் அசிஸ்டன்ட் டைரக்டர்களோடு நடந்த சிறு வாக்குவாதத்தில் கோபமாக நாயகியாக நடித்த பெண் புறப்பட்டு சென்றிருந்தாள். சம்பந்தப்பட்ட உதவி டைரக்டரிடம் வந்து, அண்ணா சாரி, நான் இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை. என் பேரில் தப்பே இல்லை. ஆனாலும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் என்று கூறினான். அந்த பொண்ணுக்கு ஃபோன் போடு, என்ன சொல்றா என்று கேட்கலாம் என்று அந்த படத்தை டைரக்ட் செய்த மாறன் கூறினான். மாறன் 35 வயது இளம் டைரக்டர். அறிமுகமாகிய குறுகிய நாட்களில் தனக்கு என்று ஒரு பாணியை உருவாக்கி கொண்டவன். இதுவரைக்கும் எடுத்த 5 படமுமே வெற்றியடைந்திருந்தது. மிடில் கிளாஸ் கதைகள் தான் இவனுடையது. அதிக பொருட்செலவு எல்லாம் செய்தது இல்லை. முகம் சுளிக்காத அளவிற்கு நீட்டாக இருக்கும். பெரும்பாலும் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் என்ற பெயர் பெற்று இருந்தான். ஃபோனில் அழைக்க 4 ரிங் சென்ற பிறகே அட்டன் செய்தாள் படத்தின் நாயகி. அதன்தோ திமிராகவோ இதுவரைக்கும் மாறன் யாரிடமும் பேசியது கிடையாது. ஃபோனை எடுக்கவுமே பேச ஆரம்பித்திருந்தான் மாறன். இன்னும் 1 வாரம் ஷூட்டிங் இருக்குது, ஞாபகம் இருக்கா? வந்து நடித்து கொடுத்துட்டு போங்க, புரியுதா? சாரி சார், என்னால் முடியாது. சம்மந்தப்பட்ட அந்த உதவி டைரக்டர் வெளியே அனுப்புங்க. அதுக்கு பிறகு வேணும்னா யோசிக்கிறேன். நான் உங்களுக்கு கொடுத்த கால் ஷீட் நேற்றோடு முடிஞ்சுது. குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே எடுக்காதது உங்கள் தப்பு. திரும்ப திரும்ப டேக் வாங்கியது நீ தான். அது ஞாபகத்தில் வச்சுக்கோ. இந்த படத்தை முடிச்சுட்டு நீ எங்கே வேணும்னாலும் போ, எந்த கவலையும் கிடையாது. ஆனால் முடிச்சு கொடுக்கணும், இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன சார் மிரட்டி பார்க்குறீங்களா? இதுக்கு வேறு ஆளை பாருங்கள். என்னோடய கால் ஷீட் இல்லாமல் அந்த படம் எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்குறேன். என்ன
கவுன்சிலில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? தாராளமாக பண்ணுங்க. எனக்கு பயம் எதுவும் கிடையாது. அக்ரிமெண்ட் காப்பி என்கிட்டயும் இருக்குது. ஆரம்பத்திலிருந்தே ஏனோ இந்த பெண்ணிற்கும் இவனது குழுவினருக்கும் ஒத்து வரவில்லை. கடைசி நேரத்தில் இப்படியாகி இருந்தது. கவுன்சிலில் வேணும்னா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்குது. ஆமாண்ணா, அதுதான் சரி. நாம தான் அக்ரிமெண்ட்டில் படம் முடியாட்டி அதிகமாக ஒரு வாரம் நடித்து கொடுக்கணும்னு தானே அக்ரிமெண்ட் போட்டோம். அது பிரச்சனை இல்லைடா, நமக்கு வேலை ஆகணும். இப்போது நமக்கு படம் முடியணும், அதுதான் முக்கியம். கம்ப்ளைண்ட் கொடுத்து திரும்ப நடிக்க வர ஒரு மாதம் தாண்டிடும். அது வரைக்கும் முடியாது, புரியுதா? பேச்சுவார்த்தை மொத்தத்தில் பலனளிக்கவில்லை. சாதாரணமாக பேசிக்கொண்டு ஆரம்பித்து வேறு விதமாக இந்த பேச்சுவார்த்தை முடிந்திருந்தது. படப்பிடிப்பு தளத்தில் அனைவருமே கூடியிருந்தனர். இன்னமும் சிறிதுதான் எடுக்க வேண்டியதாக இருந்தது. நாயகி இல்லாமல் எப்படி படப்பிடிப்பை நடத்துவது என தெரியாமல் விழித்து கொண்டிருந்தனர். அன்றும் ஸ்ரீலட்சுமி வழக்கம் போல வந்திருந்தாள். இங்கே நடந்த குழப்பம் எதுவுமே அவளுக்கு தெரியவில்லை. வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருந்தாள். அப்போதுதான் டைரக்டர் அவளை பார்த்தது. இன்னும் சில காட்சிகள் மட்டும் தேவை இருந்தது. போட்டு படத்தை முடித்து விடலாம் என முடிவுக்கு வந்திருந்தனர். ஏற்கனவே நிறைய வெளியே ஃபைனான்ஸ் வாங்கிதான் படத்தை எடுத்து கொண்டிருந்தனர். குறிப்பிட்ட நாளில் ரிலீஸ் செய்யாவிட்டால் நிறைய நஷ்டம் வரும் எனும் நிலைமை. டைரக்டருக்கு நல்ல பெயர் இருந்தாலுமே நல்ல ப்ரொடியூசர் இதுவரையிலும் அமையவில்லை. பெரிய அளவில் பணம் இன்னமும் சேர்க்கவில்லை. நேரடியாக இவளிடம் வந்து கேட்டது இதுதான். இன்னும் கொஞ்சம் சீன் பாக்கி இருக்கு ஸ்ரீ, உன்னால் இந்த சீன்களில் எல்லாம் நடிச்சு கொடுக்க முடியுமா என்று கேட்டான். இந்த யோசனை கூட அங்கே இருந்த இன்னொரு அசிஸ்டண்ட் டைரக்டர் கூடிய ஐடியா தான். சார், நான் எப்படி? இதெல்லாம் எனக்கு தெரியாதே. வேடிக்கை மட்டும்தான் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். தயங்கியபடியே பதில் சொன்னாள். நீ அந்த பொண்ணு அளவுக்கு உயரம், அது மட்டுமல்ல உடல் வாகு கூட அதே மாதிரி தான் தெரிகிற. முகம் காட்ட தேவையில்லை, நாங்கள் சரி பண்ணிடுவோம். என்ன சொல்கிற ஸ்ரீ? நீ வேற யார்கிட்டையாவது அனுமதி கேட்கணுமா? சொல்லு, நான் கேட்குறேன். சார், அனுமதி கேட்குற அளவுக்கு யாரும் இல்லை. ஆனால் நான் வேலை செய்கிற இடத்துல பர்மிஷன் கேட்கணும். இவ்வளவுதானா? 2 நிமிஷம் என்று ஃபோனில் அழைத்து பேசிவிட்டு இவளிடம் ஃபோனை நீட்டினார். அம்மா, மாறா நல்ல பையம்மா, தைரியமாக நடிக்கலாம், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகே அங்கிள் என்று சொன்னவள் அடுத்து போட வேண்டிய உடையை போட்டு தலைமுடியை தேவைக்கேற்ப கட் செய்து அந்த நாயகியின் தோற்றத்திற்கு மாற்றி இருந்தனர். நிறைய பயத்தோடு கேமரா முன் சென்று நின்றிருந்தாள். பயத்தில் பதட்டத்தில் முகம் வியர்க்க ஆரம்பித்திருந்தது. டைரக்டர் நேரில் வந்து நின்றவர், ஸ்ரீ, பயப்பட வேண்டாம், முகம் ஸ்க்ரீனில் வராது, சொல்கிறத மட்டும் பண்ணினா போதும் என்று சொல்ல, எல்லாம் சில நிமிடம்தான். ஏற்கனவே ஆரம்பம் முதல் வேடிக்கை பார்த்து இருந்ததினால் கதை நன்றாகவே தெரிந்திருந்தது. சொல்லிய வசனம் கூட தயங்காமல் பேச ஒரு வாரம் நடத்த வேண்டிய ஷூட்டிங் அடுத்த நாளே முடிந்திருந்தது. ஸ்ரீயால் யாருக்கும் எந்த சிரமமும் இருக்கவில்லை. முகத்தில் அவ்வளவு இயல்பாக எளிதாக பாவனை வர அங்கே இருந்த அனைவருக்கும் அத்தனை மகிழ்ச்சி. ஏற்கனவே அண்ணா என்று அழைத்து இருக்க அனைவருக்கும் ஒரு விதமான அன்பு அவளின் மேல் தோன்றியிருந்தது. செட்டில் பணிபுரிந்தவர்கள் கூட ஹீரோயினி மேம்க்கு ஜூஸ் கொண்டு வரவா என்று கேட்டு நின்றனர். அண்ணா, இப்படியெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது, எனக்கு பிடிக்காது, எப்போதும் போல பேசுங்க என்று கூறினாள். எப்போதும் கூட தேவையான காஸ்மெட்டிக் ஐட்டத்தை தினமும் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தாள். இதோ எடுக்க வேண்டிய சீனை முடித்து இருக்க மகிழ்ச்சியாக புறப்பட்டு இருந்தாள். ஆனால் நாளையிலிருந்து இவளுக்கு இங்கே வேலை இல்லை. இனி தேவையான விக்கோ வேறு எதையும் அடுத்த ஆர்டர் செய்யும் வரைக்கும் எடுத்து வர தேவையில்லை. அனைவருக்கும் நன்றி கூறிவிட்டு இதுவரைக்கும் கொடுத்த பொருட்களுக்கு பில்லை காட்டி பணத்தை பெற்றுக்கொண்டு புறப்பட்டாள். தற்போது டைரக்டர் மாறன் அங்கே வந்து நின்றார். உன்னோட பெயர் என்னம்மா? ஸ்ரீலட்சுமி. ஏன் சார் கேட்குறீங்க என்று கேட்டால், இன்றைக்கு நீ செய்த உதவி ரொம்ப பெரியது. நாங்கள் வேற யாராவது ஒரு பொண்ணை டூப்போட அழைச்சி வந்து இருந்தால் கூட இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து இருக்காது. இது என்னோட கிஃப்ட், வாங்கிக்கோ என்று ஒரு கட்டு பணத்தை நீட்டினார். இதில் 1,00,000 இருக்குது. குறிப்பிட்ட நாளில் படம் ரிலீஸ் ஆகலைன்னா எவ்வளவு நஷ்டம் வந்து இருக்கும்னு தெரியாது. ஒரு மாதிரி காப்பாற்றி விட்டுட்ட. ஆனால் இந்த பணத்துக்காக எதுவும் செய்யலை. ஒரு வருஷமாக இந்த செட்டில் ஒரு ஓரமாக இருந்து பார்க்குறேன். என்ன இங்கே இருக்கிற யாரும் பிரித்து பார்க்கல. உங்கள் செட்டில் கொடுக்குற சாப்பாட்டை யோசிக்காமல் போட்டு சாப்பிட்டு இருக்கிறேன். அந்த நன்றி எனக்கும் இருக்கும் தானே. பணம் வேண்டாம்னா அப்படி சொல்லக்கூடாது ஸ்ரீ. இது உனக்கு தர வேண்டிய சம்பள பணம். இந்தா என்று கொடுத்தவன், உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது ஸ்ரீ, உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, இதை இப்படியே விட்டுடக்கூடாது. என்னோட அடுத்த படத்துக்கு நீ தான் ஹீரோயின், அதற்கான அட்வான்ஸ் தொகை இது என்று மறுபடியும் இன்னொரு கட்டுப்பணத்தை எடுத்து நீட்டினான் மாறன். இதை சொல்லி முடிக்கவும் செட்டில் இருந்த அனைவருமே ஆரவாரமாக கைகளை தட்ட ஆரம்பித்திருந்தனர். அக்ரிமெண்ட் பேப்பரோடு சீக்கிரமாக வந்து சந்திக்கிறேன். அடுத்த 10 வருஷத்துக்கு நீ தான் தமிழ் சினிமாவில்
பேசப்படுற பொண்ணா இருப்ப. அதற்கு நான் கேரண்டி என்று கூறி அனுப்பி வைத்தான். கையில் கொடுத்து சென்று இருந்த பணத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் ஸ்ரீ. தன்னை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்று அவளுக்கே புரியவில்லை. இந்த பணம் இல்லாமல் தான் தான் பட்ட கஷ்டம் எல்லாம் கண் முன்னால் வந்து சென்றது. இப்போது இப்போது வரையிலுமே இவளுடைய மாத வருமானம் வெறும் 10,000 தானே. தங்கும் இடம் போக இப்போது இந்த பணத்தை என்ன செய்வது என்று கூட அவளுக்கு அப்போது எதுவும் தோணவில்லை. முதலில் வீட்டிற்கு செல்ல வேண்டும், அதன் பிறகு என்ன செய்வது என்று யோசிக்கலாம். இவள் வேலை செய்யும் இடத்திற்கு சென்ற பிறகு அங்கு இவளுடைய முதலாளியிடம் பேச வேண்டும். அடுத்ததாக செய்ய வேண்டியதை நினைக்கும் போது நிறைய பயமாக இருந்தது. தன்னுடைய நேச்சருக்கு இது செட் ஆகுமா, தன்னால் முடியுமா, இப்படி பல குழப்பம். நிதானமாக சற்று அமைதியாக நல்ல முடிவாக எடுக்கலாம் என நினைத்தபடி புறப்பட்டாள் ஸ்ரீ. திகைப்பு, ஆச்சரியம் என அனைத்தும் ஒரே நாளில் இவளை தாக்கி இருந்தது. இனிமேல் இவளது வாழ்க்கை எப்படி இருக்கும்? காலமும் இவளை தன்னுடைய கைகளுக்குள் மகிழ்வோடு வாங்கி கொண்டது. இந்த கனவு உலகம் இவளை உயரத்தில் நிறுத்தி அழகு பார்க்குமா, இல்லை அதில் பாதாளத்தில் தள்ளி விடுமா? பார்க்கலாம். அத்தியாயம் 2. கட்டிலில் தனியாக விழுந்து கிடந்தான் அவன். அவனையும் அறியாமல் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவன் எதிர்பாராதது எல்லாம் வேகமாக நடந்து முடிந்திருந்தது. இனி வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும்? இந்த நிமிடம் வரைக்கும் இவனுக்கு புரியவில்லை. தனக்கு கிடைத்த புகழ் எல்லாம் இப்போது வேண்டாம் என்று தோன்றியது. மறுபடியும் திரும்ப வந்துவிடுபானு என மனம் ஊமையாக அழ ஆரம்பித்தது. எல்லாமே கனவாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இப்படி மனம் நினைக்க பழைய ஞாபகம் அலையாய் இப்போது நடப்பது போல கண்களுக்கு முன்னால் வந்து சென்றது. கடைசியாக பானுவிடம் பேசியது இப்போது பேசியது போல கண்களுக்கு முன்னால் வந்து செல்ல 2 நாட்களுக்கு முன்பு கிடைத்திருந்த டைவோர்ஸ் பேப்பர் கைகளில் கசக்கி இருந்தான். பானு அரை மயக்க நிலைக்கு செல்ல நினைவு முன்பு நடந்தது இப்போது நடந்தது போல கண்களுக்கு முன்னால் காட்சிகள் வரிசையாக வர ஆரம்பித்தது. ப்ளீஸ் பானு, ஒரு நிமிஷம் யோசி. இது நம்மளோட குழந்த. அதை எதுவும் செஞ்சிடாத. என்னால் தாங்க முடியாது. நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளம். ப்ளீஸ் டி, நான் உனக்கு என்ன வேணும் சொல்லு, அத்தனையுமே தரேன். என்ன பேரம் பேசுகிறியா வினோத்? சக்கரவர்த்தி, அசிங்கமாக இல்லையா உனக்கு? என்ன உன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன்னு நினச்சியா, இல்லை உன் கூட சுற்றினா உன்னோட ஃப்ரெண்டுன்னு நினச்சியா? பணத்தை கொடுத்தா சரின்னு தலையாட்ட. இதை போல் ஒரு கேள்வியை என்கிட்ட கேட்காத, அசிங்கமாக இருக்குது. என்ன நினைக்கிற என்னை பற்றி? ப்ளீஸ் பானு, குழந்தைய எதுவும் பண்ணிடாத. உனக்கு என்ன வேணும் கேளு, அத்தனையையும் தரேன். என்னோட சொத்து முழுசும் உனக்கே எழுதி வைக்கிறேன். குழந்தைய எதுவும் செஞ்சிடாத. நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு கிடைக்கிற பொக்கிஷம் அந்த குழந்தை, புரியுதா? என்ன கேட்குற வினோத்? என்கிட்ட இல்லாத பணமா? எனக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை. எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. முன்னாடி எதெல்லாம் உன்கிட்ட என்னை பிரமிக்க வச்சுதோ அதெல்லாம் இன்னைக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியுது. சாரி வினோத், குழந்தைய பெற்றுக்கிட்டு இன்னொரு கமிட்மெண்ட்டில் சிக்கிக்க எனக்கு இஷ்டம் கிடையாது. நான் இப்போது அழைச்சது கூட தகவல் சொல்லதானே தவிர உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க கிடையாது, புரியுதா? ப்ளீஸ் பானு, உனக்கு பிடிக்காத எதையும் இனி செய்ய மாட்டேன். ப்ராமிஸ், விட்டுட்டு போகாத. நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுடி. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் நினச்சேன் வினோத். நீ இல்லாமல் நேரத்தை யோசிச்சு கூட பார்த்தது இல்லை. ஆனால் இன்னைக்கு மொத்தமாக உன்னை வெறுக்கிறேன். நீ தானே ஆசைப்பட்ட பானு நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு. இப்போ நீயே இப்படி சொன்ன எப்படி? நீயே சொல்லு, நான் எப்படி இருக்கணும்னு. அது மாதிரி நடந்துக்கிறேன். போது வினோத், இனி நீ மாறி எதுவும் ஆக போகிறது இல்லை. நான் முடிவு எடுத்தாச்சு. இனி பின்வாங்க மாட்டேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் என்னோட டைவர்ஸ் பேப்பர் உன்னை வந்து சந்திக்கும். நான் என்னோட அண்ணா கூட யூஎஸ் கிளம்புறேன். இனி இங்கே வர்ற ஐடியாவே இல்லை. பட்டது வரைக்கும் போதும் வினோத். இனிமேல் உன் கூட இருந்த அந்த நாட்களை முதல்ல மறக்க முயற்சி செய்யணும். உனக்கு பிடிச்ச எல்லாமே செஞ்சேன் பானு. நீதான்னு ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட பக்கத்தில் இருந்த. அன்றைக்கு திறமையாக உன்னோட கண்ணுக்கு தெரிஞ்சது இப்போ ஏன் தப்பு தப்பாக தெரியுது? ப்ளீஸ் பானு, இது வெளியே தெரிஞ்சால் ரொம்ப அசிங்கம். என்னோட குடும்பத்துக்கு பெரிய தலைக்குனிவு. அதுக்காக பிடிக்காத வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது. உனக்கு தெரியாது வினோத், எந்த அளவுக்கு டிப்ரெஷனில் இருந்தேன்னு. அடுத்த பொண்ணு கூட நீ நெருக்கமாக இருந்தபோது கூட உன் மேலே எனக்கு பொறாமை வந்ததில்லை. ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு என்னோட எதிர்பார்ப்பு ஒரு இடத்துல கூட பூர்த்தி ஆகலை. நான் சொல்கிறத கேட்குற நிலமையில நீ எப்போதுமே இல்லை. உனக்கு உன்னோட வேலை புகழ்னு சுத்த ஆரம்பிச்சிட்ட. கொஞ்சம் யோசிச்சு பாரு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு எத்தனை ராத்திரி என் கூட தங்கியிருப்ப? தினமுமே நீ லேட்டாக தான் வருவ. அதுவும் சுத்தமான சுயநினைவு இல்லாமல். தினமும் ஒரு பார்ட்டிக்கு அழைப்பு வரும். எந்த இடத்துலும் என்னோட ஞாபகம் உனக்கு இல்லை.
இப்போ சொல்லு பானு, நீ சொல்ற மாதிரியே மாறிடுறேன். இனி மாறி என்ன ஆகப் போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த வீட்ட விட்டு வெளிய வந்து முழுசா 1 மாசம் கழிச்சு தான் நான் இல்ல அப்படிங்கிறதே உனக்கு தெரிஞ்சுது. நீயும் நானும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து இருக்கிறோம்னு உனக்கு புரிஞ்சுதா? நிச்சயமா நீயோ இல்ல நானோ குணத்த மாத்திக்க மாட்டோம். அப்புறம் எதுக்காக? பானு, சாரி வினோத். அடுத்ததா நான் தான் போகணும். டாக்டர் இப்போ கூப்பிட்டுடுவாங்க. பயப்படாத. டிவோர்ஸ் கிடைச்சா கூட உன்கிட்ட காம்பன்சேஷன்னு சொல்லி எதுவும் கேட்க மாட்டேன். பை. திருமணம் முடிந்த 2 வருடத்தில் எல்லாம் முடிந்திருந்தது வினோத் சக்கரவர்த்திக்கு. என்ன இல்லை இவனிடம்? திகட்ட திகட்ட பணம். அது நிறைய இருந்தது. எண்ண முடியாத அளவிற்கு. புகழ், அதுவும் இவன் கேளாமலேயே இவனது காலடியில் வந்து விழுந்திருந்தது. சக்கரவர்த்தி குடும்பத்தை யாருக்கு தான் தெரியாது? தமிழ்நாடு முழுக்க ஆங்காங்கே கிளை பரவி கிடந்தது. இவர்களது நிறுவனத்தின் கிளைகள். சிட்பண்ட் இவர்களது தொழில் அனைத்துமே இவனது தந்தை சக்கரவர்த்தி பார்த்து கொண்டிருந்தார். இவன் பிறந்த வருடம் முதலாக இவனது பெயரில் ஹாஸ்பிட்டல் கட்டியிருந்தார். சென்னையிலேயே அனைத்து வசதிகளும் கொண்ட மிக பெரிய மருத்துவமனை அது. அவன் படித்தது எல்லாமே ஆரம்பம் முதலே ஹாஸ்டலில்தான். பெங்களூரில் பெரிய பள்ளியில் சேர்த்து விட்டிருந்தார். +2 வரைக்கும் அங்கே படித்து முடிக்க மேல் படிப்பிற்குத்தான் அவன் சென்னைக்கு வந்ததே. பிறந்ததில் இருந்தே அவனது வாழ்க்கை அவனது முடிவாகத்தான் இருந்தது. அதிக அன்பு என்று எதன் மேலும் கிடையாது. இங்கே பாசம் என்பதே இவனுக்கு வேடிக்கையாகத்தான் இருந்தது. தனிமை அளவுக்கு அதிகமாக பணம் இவனை வேறு விதத்தில் மாற்றியிருந்தது. இவன் அழுதது எல்லாம் கிடையவே கிடையாது. ஏன், நான் தனியாக ஹாஸ்டலில் இருக்கிறேன், எனக்கு யாரும் கிடையாதா, இப்படி யோசித்ததும் கிடையாது. இவனது 15வது வயதில் இவனது தாயார் ஒரு ஆக்சிடென்ட்டில் இறக்க, அப்போது கூட அழுகையெல்லாம் வரவில்லை. இதுதான் இயல்பு என்பது போல வேடிக்கை மட்டுமே பார்க்க முடிந்தது. அந்த 1 வாரம் மட்டுமே இவனது வீட்டில் இருந்தது. மறுபடியும் ஹாஸ்டல் வாசம். திரும்ப இவன் சென்னை வந்தது மேற்படிப்புக்காக. ஆண் பெண் இணைந்து படிக்கும் கல்லூரி அது. பணக்காரர்கள் மட்டுமே படிக்கும் கல்லூரி. ஒவ்வொருவரும் வருவதே ஆடிக்காரில்தான். அந்த அளவிற்கு அத்தனை பேரிடமும் பணம் தேங்கி கிடந்தது. இவனுக்கும் இவனது தந்தை கல்லூரிக்கு அருகிலேயே வீட்டை அனைத்து வசதிகளோடு சில கோடிகளை கொடுத்து வாங்கி கொடுத்திருந்தார். கூடவே அனைத்து வேலைகளையும் செய்ய ஒரு வேலையாளையும் நியமித்திருந்தார். ஏற்கனவே இவனுக்கு விளையாட்டில் அதிக ஆர்வம். அதைவிடவும் இங்கே கல்லூரியில் சேர்ந்த பிறகு கவிதை எழுதுவதில் நிறைய ஆர்வம் தோன்றியிருந்தது. அது அப்படியே வளர்ந்து கதை, கட்டுரை என நிறைய எழுத ஆரம்பித்திருந்தான். இது எல்லாமே வேறு யாரிடமும் சொன்னது கிடையாது. எல்லாம் வீட்டில் இவனது தனி அறையில் மட்டுமே. நிறைய எழுதுவது, பிறகு அதை பத்திரமாக ஃபைல் போட்டு எடுத்து வைப்பது என நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தது. அங்கே கல்லூரியில் கூட நிறைய நண்பர்கள் இவனுக்கு கிடைத்திருந்தனர். எங்கேயும் தாய் தந்தையின் ஞாபகம் வந்ததே கிடையாது. அதிலும் இவனோடு சுற்றும் நண்பர்களுக்கு நிறையவே செலவு செய்தான். கணக்கில் அடங்காத அளவிற்கு. ஏன் என்று கணக்கு கேட்க யாரும் கிடையாது. வாரம் விடுமுறை ஆனால் எங்கேயாவது புறப்பட்டு சென்று விடுவது. தான் தோன்றித்தனமாக வாழ்க்கை இவனையுடையது. அவ்வப்போது இவனது தந்தை பேசுவது கூட ஃபோனில் மட்டுமே. வினோத், எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? பணம் ஏதாவது வேணுமா? முக்கியமான விசாரணையே இது மட்டும்தான். தந்தை சம்பாதித்தது நிறைய என்றால் இவனது தாயாரின் சொத்து, பாட்டி தாத்தா சொத்து என எக்கச்சக்கமான வருமானம் இவனது பெயருக்கு வந்து கொண்டிருந்தது. இது இல்லாமல் நிறைய ஷேர்களை இவனது பெயருக்கு வாங்கி இருக்க. பணம் எங்கும் பணம், எதிலும் பணம். அப்போதுதான் அந்த அழைப்பு அவனுக்கு வந்து சேர்ந்தது. மச்சான், இன்னைக்கு என்னோட பர்த்டே, மறக்காம வந்துடணும் என்று. எந்த ஹோட்டல்ரா என்று இவன் கேட்க பெரிய ஸ்டார் ஹோட்டலின் பெயரை சொன்னான். போகலாமா வேணாமா என எல்லாம் யோசிக்கவில்லை. வீட்டிற்கு போனால் யார் இருக்கிறா, போயிட்டு தான் வரலாமே, இப்படியாக நினைத்து புறப்பட்டு இருந்தான். அங்கே அனைத்து நண்பர்களும் வந்து ஆஜராகி இருந்தனர். நிறைய கூட்டம். அழைத்தவனுக்கு நிறைய நண்பர்கள் மட்டுமல்ல, உறவினர்களும் கூட. மேல்நாட்டு பாணியில் பார்ட்டிகளை களை கட்ட ஆரம்பித்தது. பலருக்குமே கையில் ஒரு கோப்பையோடு வலம் வந்தனர். பார்க்க வித்தியாசமாக எல்லாம் இவனுக்கு தெரியவில்லை. இதை விடவும் பலவற்றை பார்த்து இருக்கிறானே. ஏன், தன்னுடைய வீட்டில் கூட இது போல பார்ட்டி நடந்ததை நேரில் பார்த்தவன்தான். தாயாரின் இறப்பு முடிந்து 3வது நாளிலேயே இவனது வீட்டில் நடந்ததை பார்த்தவன் தானே. மேல்தட்டு மக்கள் வாழும் முறை கூட இதுதானே. பிஸ்னஸ் பார்ட்டி, நண்பர்கள் பார்ட்டி, இது எதுவுமே இல்லாவிட்டால் கூட தனியாக அமர்ந்து குடிப்பது வாடிக்கையாக இருந்தது. அதிலும் சமீபத்தில் தனது தந்தையை பற்றி அறிந்து கொண்டது கொஞ்சம் வருத்தத்தை தந்து கொண்டு இருந்தது. இப்போது எல்லாம் நிறைய குடிப்பதாக இவனுக்கு போனில் அழைத்து சொல்லியிருந்தனர்.
இவனது ரியாக்ஷன் கூட அப்படியா என்பது மட்டும்தான் சொல்லியிருந்தான். அதற்கு மேல் என்ன செய்வது என்று இவனுக்குமே தெரியவில்லை. அதிகம் பேசியது கிடையாது. அப்படி இருக்கும்போது இவனுக்கு பதட்டம் எல்லாம் வரவில்லை. இயல்புதானே, பார்க்கலாம். அவ்வளவுதான். அப்போ இப்போதும் யாரோ ஒரு நண்பன் ஒரு மது கிண்ணத்தை இவனது கையில் திணித்துவிட்டு சென்றிருந்தான். மறுக்கையெல்லாம் இல்லை. கையில் வாங்கி கொண்டு ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்தான். ஏற்கனவே ஸ்டெடியாக இருந்த நண்பர்கள் இப்போது தள்ளாடியபடி செய்யும் சேட்டைகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். இவனுக்கும் கூட உதட்டில் ஒரு சிரிப்பு தோன்றி இருந்தது. ஏற்கனவே உள்ளே சென்ற மதுவின் உபயம் தீர்வதற்கு முன்னாடியே அடுத்த டம்ளரை இவனுக்கு எதிரில் வைத்துவிட்டு செல்ல மதுவின் பிடிக்கு செல்ல ஆரம்பித்திருந்தான். அப்போதுதான் முதலாக அவளை சந்தித்தது. முழுக்க கவுன் போன்ற உடையில் லேசான ஒப்பனையோடு இவனுக்கு அருகே வந்து நின்றாள். ஹாய், நீங்க வினோத் சக்கரவர்த்தி தானே என்று ஆர்வமாக ஆச்சரியமாக கண்களை விரித்து கேட்டாள். யா, நீ யாரு? நிச்சயமா என்னோட காலேஜ் கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். கரெக்டு, ஸ்டெலா மேரிஸ் பர்த்டே கொண்டாடுறதுக்கு என்னோட கசின். நைஸ் மீட்டிங் யூ. ஆனால் என்ன எப்படி தெரியும்? எனக்கும் உன்னை பார்த்த ஞாபகம் இல்லையே. சீரியஸ்லி? லாஸ்ட் மந்த் ஃபுட்பால் மேட்ச் உங்களை பார்த்தனே, ரொம்ப அழகாக விளையாடுனீங்க. அன்னிலேருந்து உங்களோட ஃபேன் ஆயிட்டேன். என்னோட பேர் பானு. இங்கே இருக்கிற நிறைய ஸ்டார் ஹோட்டல் எங்களோடது தான் என்று தன்னுடைய கையை அவனுக்கு நேராக நீட்டினாள். வெரி நைஸ். தள்ளாட்டத்தோடு அவளது கையை பற்றி குலுக்கினான் வினோத். அப்போது அவனுக்கு தெரியவில்லை அவளால் தன்னுடைய வாழ்க்கை புரட்டி போட போவதை. அத்தியாயம் 3. கையில் இருந்த பணத்தோடு தான் தங்கி இருந்த வீட்டிற்கு புறப்பட்டாள் ஸ்ரீலட்சுமி. இவளுக்கு வேலையும் கொடுத்து தங்க இடமும் கொடுத்திருந்தனர் சுந்தரம் அன்னபூரணி தம்பதியினர். அவளை அழைத்து வந்த நாளிலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் இவளை கனிவோடு பார்த்து கொண்டனர் 2 பேருமே. இங்கே இவள் வந்து சேர்ந்து முழுதாக 2 வருடம் நெருங்கப் போகிறது. இங்கே வந்த பிறகு நீண்ட நாட்களுக்கு தங்களுடைய பாட்டி வீட்டில் இருந்த நிம்மதி, பாதுகாப்பு உணர்வை நிறைய முறை அனுபவித்திருக்கிறார். உணவு இவர்களது வீட்டிலேயே இவளுக்கு கொடுத்திருந்தனர். மற்றபடி செட்டிற்கு சென்றால் அங்கேயே உணவு உண்பதை இப்போது வாடிக்கையாக ஆக்கியிருந்தார். ஆரம்பத்தில் நாள் முழுக்க ஆனாலும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டது எல்லாம் கிடையாது. பசியோடை சுற்றி கொண்டிருக்கும் ஒரு நாள் இவர்களுக்கு தெரியவும் பிறகுதான் ஷூட்டிங் நடக்கும் இடத்தில் சாப்பிட சொல்லி அனுப்பியது. இங்கே மாறன் குழுவினரோடு நல்ல அறிமுகம் இருக்க முதல் 2 நாட்கள் அங்கிருக்கும் உதவியாளர்களிடம் கூறியிருந்தார் சுந்தரம். முதல் நாள் எடுத்து வந்து கொடுக்க பிறகு தயக்கம் எதுவும் இவளிடத்தில் இல்லை. வழக்கம் போல மதிய நேரத்தில் அங்கே சென்றால் அங்கேயே சாப்பிட்டு விட்டு விடுவாள். கையில் இருக்கும் மொபைலில் சாப்பிட்டாச்சு ஆண்டி என்று அழைத்து சொல்லியும் விடுவாள். சுந்தரம் அங்கிளை விடவும் அவரது மனைவிக்கு இவள் என்றால் அத்தனை பிரியம். அன்னபூரணி அவரது பெயர். உண்மையில் இவளுக்கு அன்னபூரணிதான். இவர்களுக்கு ஒரே மகள். அவளை வெளிநாட்டில் திருமணம் முடித்து கொடுத்திருந்தனர். இவர்களிடம் வந்தது கூட பெரிய கதைதான். இப்போதும் கூட மொத்தமாக இவள் மறக்க நினைப்பது அந்த நிகழ்வை மட்டும்தான். அன்றைக்கு இவர்கள் இல்லாவிட்டால் என்ன ஆகியிருக்கும் என இப்போதும் கூட யோசிக்க முடிவது இல்லை. ஆனால் கையில் இருக்கும் பணத்தை பார்க்கும்போது நிறைய பயம் வந்தது இவளுக்கு. நடிக்கப் போகிறாள் என்று தெரியும் போது இப்போது அவர்களின் மனநிலை என்னவாக இருக்கும்? மகிழ்ச்சியாக சம்மதிப்பார்களா? இல்லை, வேண்டாம், இனி நீ இங்கே இருக்காதே, வேறு இடத்திற்கு சென்றுவிடு என்று அனுப்பி விடுவார்களா என்று தயங்கியபடியே வந்தாள். காம்பவுண்ட் கேட்டை நெருங்கிய போதே அன்னபூர்ணை பார்த்து விட்டார். உள்ளே வரவுமே, ஏய் ஸ்ரீ, எங்கே இவ்வளோ வேகமாக வர? அங்கேயே நில்லு என்று சொல்லிவிட்டு வேகமாக உள்ளே சென்றிருந்தார். ஸ்ரீக்கு மொத்தமாக பயம் முகத்தில் தாண்டவம் ஆடியது. முகம் முழுக்க வியர்க்க ஆரம்பிக்க கையில் இருந்த பணம் இப்போது பாரமாக தோன்ற ஆரம்பித்தது. உள்ளே சென்ற பூரணி 2 நிமிடத்தில் வெளியே வந்தார். இப்போதுதான் மாமா சொன்னாங்க நடிக்க வாய்ப்பு வந்திருக்கிறதுன்னு. எத்தனை பெரிய காரியம் செஞ்சிருக்கிற ஹீரோயினி அம்மா. முதல்ல ஆரத்தி எடுக்கிறேன், அப்புறமா வீட்டுக்குள்ளே வா, சரியா என ஆரத்தி எடுக்க ஆரம்பித்தார். என்ன ஆண்டி இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? எப்போதும் போல உங்கள் ஸ்ரீதா என்று கூறிய ஸ்ரீயின் முகத்தில் கண்ணீர் வலிய ஆரம்பித்தது. என்ன ஸ்ரீ, சின்ன குழந்தை மாதிரி அழ ஆரம்பிக்கிற? மாமாவுக்கு மாறன் ஃபோன் பண்ணி சொன்னானா? மாறன் ரொம்ப நல்ல பையன். அவனை சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு நல்லா தெரியும். உனக்கு அங்கே எந்த பிரச்சனையும் வராது. தேங்க்ஸ் ஆண்டி, நான் ரொம்ப பயந்துட்டேன். எங்கே இனி நீ இங்கே தங்கக்கூடாது போன்னு சொல்லிடுவீங்களோன்னு. சொல்லியபடியே கண்ணீரை துடைத்தாள். உன்னை இத்தனை நாளாக பார்த்துருக்குறேனே ஸ்ரீ, எப்படி அப்படியெல்லாம் சொல்லுவேன்னு நினச்சேன். இது நல்ல வாய்ப்பு, இதை நல்லா பயன்படுத்திக்கோ. உன்னோட எதிர்காலம் இனி ரொம்ப நல்லா இருக்கும். உன்னோட அம்மா இருந்தால் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பாங்களோ அதே மகிழ்ச்சி தான் எனக்கும். அந்த நேரம்
இருக்கு. மாமா கூட இன்னொரு விஷயம் சொன்னாங்க. என்ன ஆன்ட்டி என்னன்னு சொல்லுங்க என்று கேட்டாள் ஸ்ரீ. இனிமே அந்த குட்டி ரூம்ல இருக்க வேண்டாம். பின்னாடி இருக்கிற அவுட் ஹவுஸ அந்த பொண்ணுக்கு நீட் பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு இதெல்லாம் இங்கே வச்சு பேசணும்? வீட்டுக்குள்ள வா முதல்ல என்று அழைத்தார். வரேன் ஆன்ட்டி என்றபடி கூடவே சென்றாள் ஸ்ரீலட்சுமி. எப்போதும் வேலை முடிந்து வந்தால் இரவு தூங்கச் செல்லும் நேரம் வரையிலும் இவரோடு தான் இருப்பது. எதையாவது பேசிக்கொண்டு அடுத்த நாளைக்கு தேவையான காய்கறிகளை கட் செய்து கொடுப்பது, இப்படி நேரம் நகரும். இந்தாங்க ஆன்ட்டி இன்றைக்கு அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொடுத்த பணம். இதை எதுக்கு எங்ககிட்ட தர ஸ்ரீ? இது உன்னோட பணம். இதை நீயே வச்சுக்கோ. ஏற்கனவே சம்பள பணம் பேங்க்ல போடுறோம் இல்லையா? அது கூட இதையும் போட்டுடு. நாளைக்கு காலையில் அங்கிளை கூட வர சொல்கிறேன். பூஜை ரூமில் வச்சு நீங்களே எடுத்து கொடுங்க. நான் நாளைக்கு சமைக்க தேவையான காய்கறிகளை எடுத்து வெட்டுறேன். சரிதான், நீ இப்போது ஹீரோயினிம்மா. இனிமே இதெல்லாம் செய்ய கூடாது. உன்னை தேடி வரும் டைரக்டர் பார்த்தா நல்லா இருக்காது. இது இன்றைக்கு நடித்து கொடுக்கறதுக்கு தான் இந்த படம். அதனால் அதிகமாக எல்லாம் கற்பனை பண்ணக்கூடாது. நான் எப்போதும் போல் உங்ககிட்ட வேலை செய்கிற சாதாரண ஸ்ரீ தான். அதை தாண்டி எதுவும் இல்லை என்றபடி ஃப்ரிட்ஜில் இருந்த காயை எடுத்து கட் செய்ய ஆரம்பித்தாள். அப்போது ஃபோனில் அழைப்பு வர எடுத்து பார்த்தால் ஸ்ரீ. அழைத்து கொண்டிருந்தது பூரணியின் மகள் லதா. பார்க்கவுமே லேசாக புன்னகை தோன்ற எடுத்து பேசினாள். சொல்லுங்க என்று இவள் கூற, போ ஸ்ரீ, உன் பேச்சுக்கா அம்மா அப்பா 2 பேரும் பேசினாங்க. மாறன் அண்ணா கூட கூப்பிட்டு பேசிட்டேன். நீ இன்னும் எனக்கு சொல்லவே இல்லை. அக்கா வந்து ஓகே, வாழ்த்துக்கள் ஸ்ரீ. உனக்கு நல்லா பேரும் புகழும் கிடைக்கும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். அம்மா கிட்ட ஃபோனை கொடு என்று கூறினாள். இதோக்கா என்று பூரணி ஃபோனை கொடுத்த போது சுந்தரம் கூடவே மாறனை அழைத்து கொண்டு வந்து கொண்டு இருந்தார். ஸ்ரீயை பார்த்தவர் மாறனிடம் திரும்பி, நான் தான் சொன்னேன்ல இந்த நேரத்தில் போனால் இந்த பொண்ணு இந்த வேலையை தான் செய்வா அப்படின்னு. அது மாதிரி தானே நடக்குது. வாம்மா, அப்புறமா அந்த வேலையை பார்த்துக்கலாம். மாறன்கிட்ட வந்து பேசு. நீயும் வா பூரணி. ஸ்ரீக்கு அந்த அளவுக்கு வெளி உலகம் தெரியாது. ஸ்ரீ கூடவே பூரணி வர ஹாலில் அமர்ந்தவர் மாறன் யோசிக்க எல்லாம் இல்லை, நேரடியாக பேச ஆரம்பித்திருந்தான். ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொன்னது தான் ஸ்ரீலட்சுமி. ஸ்ரீலட்சுமி தானே உன்னோட பேர்? என்னோட அடுத்த படத்துக்கு உன்னை புக் பண்ணுறேன். 3 மாதம் கால்ஷீட் தரணும். டைம் முடிகிற வரைக்கும் வேறு எந்த படத்துலையும் கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. அங்கே முடிச்சு கொடுத்துட்டு தான் எங்கே வேணும்னாலும் நடிக்க போகணும். எனக்கு பிரச்சனை கிடையாது. சம்பளம் அந்த 5 லட்சம். நீ என்ன சொல்கிற ஸ்ரீலட்சுமி? அட்வான்ஸ் செட்டில் வச்சுருக்கிறேன், கொடுத்தாச்சு. ஒவ்வொரு ஷெட்யூல் முடியும் போதும் ஒவ்வொரு பேமெண்ட் உன்னோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். ஒரு வேளை பணம் தரலைன்னா ஷூட்டிங்கை வச்சு தாராளமாக கேட்கலாம். சார் வந்து என்று இழுக்க சுந்தரம் அவனுக்கு பதில் கூறினார். 10 லட்சம் கொடுத்துடுமாரா? நீ எந்த அளவுக்கு வேலை வாங்குவேன்னு எனக்கு தெரியும். சம்பளம் சேர்த்து கொடு. திஸ் இஸ் டூ மச் அங்கிள். நீங்கள் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு அந்த பொண்ணு பக்கம் பேசுகிறீங்க. அந்த பொண்ணுக்கு பேச தெரியாது. ஸோ அதனால் நான் தான் பேசணும். என்னதான் நான் பார்த்து வளர்ந்த பையனாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் நோ தான். ஒரு வேளை இந்த படத்துக்கு பிறகு வாய்ப்பு எதுவும் இல்லைன்னா இந்த படம் அந்த பொண்ணு ஃப்யூச்சருக்கு உதவியாக இருக்கும். நீ தான் சொன்னியே ஏற்கனவே ப்ரொடியூசர் கிடைச்சாச்சுன்னு. அப்புறம் என்ன அங்கிள், தெளிவாக இருக்கிறீங்க. தென் ஓகே. வேற என்ன, புறப்படவா? என்ன அவசரம் மாறா? சாப்பிடாம எப்படி அனுப்பிடுவேன்னு நினைக்கிற? உட்காரு. பூரணி, சாப்பாடு ரெடியா? இன்னும் 10 நிமிஷம்தான், ரெடி ஆகிடும். வந்துடுறேன். அவனை அனுப்பிடாதீங்க. சமையல் அறையிலிருந்து குரல் கொடுத்தார் பூரணி. கேட்டல்ல, போனேன்னு வை, அடுத்த முறை உன்னை பார்க்குற வரைக்கும் இதையே சொல்லி திட்டுவா. எப்படா அப்பா அம்மாவை அழைச்சிட்டு வரப்போகிற? என்ன அங்கிள், நானே மாட்டேன்னு சொல்கிறேன். அவங்க ஊரில் போய் விவசாயம் பார்க்குறேன்னு உட்காந்துருக்குறாங்க. இங்கே வாங்கன்னா வர மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் நான் தான் அங்கே போய் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறேன். டேய், உண்மையை சொல்லு. அதுதான் காரணமா? இல்லை இங்கே நீ சுற்றுறது வீட்டுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள அங்கே விட்டு வச்சுருக்கிறியா? ஏன் ஏன் அங்கிள், உங்களுக்கு என்னை பற்றி தெரியுமே, தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்கக்கூடாது. அப்பா நான் சொல்கிறத விடவும் உங்கள் பேச்சுக்கு தான் நிறைய மரியாதை தர்றாங்க. நீங்கள் தப்பாக ஏதாவது சொன்னால் இந்த ஊரை விட்டு பேக் பண்ணிவிடுவாங்க. வேலைன்னு தொடங்கினா முடிகிற வரைக்கும் வீட்டு பக்கம் போகிறது இல்லை. அதுதான் என்னோட மைனஸ். மற்றபடி ரொம்ப நல்ல பையன் நான். நீங்கள் என்ன நம்பலாம். சரிதான்டா, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோ. தேவையில்லாமல் அப்பப்போ கிசு கிசில் சிக்கிக்க வேண்டியது இருக்காதில்ல. அங்கிள், இங்கே எனக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும். இன்னும் நிறைய கனவு இருக்குது. நிறைய சாதிக்கணும். அதுக்கு பிறகு தான் கல்யாணத்தை பற்றி யோசிக்கணும். டேய் மாறா, இப்போவே 35 வயசு உனக்கு. ஞாபகம் இருக்குதா?
சாதிக்க வயசு தடை கிடையாதுடா. 60 வயசில் கூட சாதிக்கலாம். வயசு போனால் திரும்ப வராது. ஓகேனா ஊருக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுவேன். அங்கே பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன சொல்கிற? நிறைய பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற லிஸ்ட்டில் நீ தான் இடத்துல இருக்கிற தெரியுமா உனக்கு? இதெல்லாம் பார்க்குறதே இல்லை அங்கிள் என்று சொல்லிவிட்டு இருக்கும்போதே அன்னபூர்ணி சாப்பிட கொண்டு வந்து வைக்க ஆரம்பித்தார். ஸ்ரீ நீயும் வா என்று சொன்னபடியே மூவரும் அமர்ந்தனர். இல்லை அங்கிள், நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். உட்காரு ஸ்ரீ, இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டு தெளிவு பண்ணிக்கலாம். அங்கிள், இப்படியெல்லாம் பேசுகிறீங்க. நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் அங்கிள், என்ன இது இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நான் இது வரைக்கும் யாரையும் ஏமாத்தினது கிடையாது. ஆனால் இந்த சினிமா உலகத்தை நம்ப முடியாது மாறா. நிறைய பார்த்து கொண்டு இருக்கிறேனே. ஸ்ரீக்கு ஆதரவுக்கு இங்கே யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் தானே பார்க்கணும். ஓகே அங்கிள், ப்ராப்பராக அக்ரிமெண்ட் கொண்டு வரேன். படித்து பார்த்துட்டு திருப்தியாக இருந்தால் சைன் பண்ணினா போதும். இப்போது அடுத்ததாக எடுக்க போகிறது சின்ன பட்ஜெட் படம் தான். ஃபைனான்சியர் அதிகமெல்லாம் தரமாட்டார். அடுத்த மாதத்துலேருந்து ஷூட்டிங் இருக்கும், அவ்வளவுதான். உன் மேலே நம்பிக்கை இருக்குடா, ஆனாலும் கவனமாக இருக்கணும். பணம் 10 லட்சம் கொடுத்துடு. கூடவே உடனே தர வேண்டாம். நீ ஷூட்டிங் முடிய ஷெட்யூலாக கொடுத்தா கூட போதும். ஓகே அங்கிள், நான் புறப்படுறேன். ஸ்ரீ, இது என்னோட ஃபோன் நம்பர், குறித்து வச்சுக்கோ. பர்சனல் நம்பர் இது. உனக்கு ஷூட்டிங் நடக்கும்போது மற்ற நேரத்தில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வந்தால் தயங்காமல் எனக்கு அழைச்சி சொல்லலாம். மறுபடியும் பார்க்கலாம் என்று புறப்பட்டான் மாறன். வாசல் வரைக்கும் சென்று வழி அனுப்பிவிட்டு வந்தனர். சுந்தரம் பூரணி தம்பதியினர் திரும்ப உள்ளே வந்ததும் பூரணி சாமி அறையில் இருந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். உன்னோட ரூமில் பீரோவில் வச்சுக்கோ ஸ்ரீ, காலையில் மாமா கூட போய் பேங்க்கில் போட்டுடு என்று கொடுத்து விட்டு அனுப்பினார். பணத்தை எடுத்துக்கொண்டு தனக்கு ஒதுக்கி இருந்த அறைக்குள் வந்தால் ஸ்ரீ. வந்ததும் கட்டிலில் அமர்ந்தாள். பணத்தை பார்க்க, இந்த பணம் இல்லாமல் இதுவரைக்கும் தான் பட்ட கஷ்டங்களை நினைத்து பார்க்கவும் அவளையும் அறியாமல் பெருமூச்சு ஒன்று உதயமானது. அத்தியாயம் 4. உங்கள் காலேஜ் கல்ச்சுரலுக்கு தான் வந்திருக்கிறேன். எனக்கு வரவேற்பு எதுவும் கிடையாதா என்று வினோத் முன்பு வந்து கேட்டுக்கொண்டிருந்தாள் பானு. வாவ், என்ன சர்ப்ரைஸ் கொடுக்குற, கம் கம், என்ன போட்டியில் கலந்துருக்கிற? உங்கள் காலேஜில் நீ மட்டும்தான் வந்தியா, வேற யாரும் வரலையா என்று கேட்டான். நான் மட்டும்தான், யாருக்கிட்டையுமே சொல்லலை. அப்புறம் என்னை பார்த்தா திறமை இருக்கிற ஆள் மாதிரி தெரியுது. ஜஸ்ட் வேடிக்கை பார்க்க மட்டும்தான், அப்படியே உன்னை பார்க்கவும் தான். கடைசியாக அங்கே பார்ட்டியில் பார்த்த பிறகு இப்போது தான் மறுபடியும் பார்க்கிறான். பேச எல்லாம் தயக்கம் எதுவும் அவனிடத்தில் இல்லை. அதுபோலதான் பானுவிற்கும். சரளமாக பேச ஆரம்பித்திருந்தார். ஆக காலேஜை கட்டடிக்க ஒரு சான்ஸ், அப்படித்தானே? ஹலோ, இல்லாட்டி கட்டடிக்கவே மாட்டோம் பாருங்க. சரி, உங்கள் காலேஜில் என்ன ஸ்பெஷல், அதெல்லாம் எனக்கு சொல்ல மாட்டிங்களா? இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேனே, என்ன ஸ்பெஷலா? நிறைய இருக்கே, உனக்கு தெரியுமா? காலேஜுக்குள்ளே 4 கேன்டீன் இங்கே மட்டும்தான் இருக்குது தெரியுமா? ஏது சொல்கிறத பார்த்தா பாதி நேரம் இங்கே தான் இருப்பீங்க போல இருக்குது. பின்ன எப்போதும் பாடத்தை மட்டும்தான் கவனிக்கணுமா என்ன? மனுஷனுக்கு ரிலாக்ஸ் வேணுமில்ல? ஏன் நீ இந்த காலேஜில் சேரலை? சேர்ந்து இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ வேணும்னா இப்படியே என் கூட வா, காலேஜ் அவுட் சைட் உனக்கு சுற்றி காட்டுறேன். அப்படியே கேன்டீன் போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாம். அம்மாவுக்கு நான் படிக்கிற காலேஜ் தான் பெஸ்ட் அப்படிங்கிற எண்ணம். கேன்டீன் தானே, போகலாமே. இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, வாங்க போகலாம். ஏன் வினோத், நீங்கள் கல்ச்சுரலில் இதுலேயுமே கலந்துக்கலையா என்ன? கலந்துக்கிட்டு அங்கேயே ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். எனக்கு எப்போதும் காத்திருக்க பிடிக்காது எதுக்காகவும். நானும் கூட கிட்டத்தட்ட அது மாதிரி தான். கொஞ்சம் அவசரத்தனம் அதிகம். முதல்ல யோசிக்காமல் எதையாவது செஞ்சுட்டு பிறகு கவலைப்படுற டிக்கெட்டு. புதுசாக பார்க்குறோம் அப்படிங்கிற எந்த ஒரு பயமும் உன்கிட்ட இல்லைன்னு தோணுது. இது என்கிட்ட மட்டும்தானா, இல்லை பழகிற எல்லார்கிட்டேயுமா? ஏன் திடீர்னு இப்படி ஒரு கேள்வி வினோத்? எல்லார்கிட்டேயுமே ஈஸியாக எல்லாம் பேசுகிறாங்கன்னு நான் கிடையாது. பிடிச்சா மட்டும்தான் பேசுவேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இங்கே இன்றைக்கு கல்ச்சுரல் அப்படிங்கவோ உன்னை பார்க்க ஒரு வாய்ப்பு, அதை ஏன் விடணும் அப்படின்னு தோணிச்சு புறப்பட்டு வந்தேன். ஒரு வேளை நான் வராட்டி என்ன செஞ்சுருப்பேன்? ஆமாம், அந்த கூட்டத்தில் என்னை எப்படி கண்டுபிடிச்ச? அண்ணாக்கிட்ட ஏற்கனவே கேட்டாச்சு. ஏய் யாருன்னு யோசிக்காத. அன்றைக்கு பார்ட்டியில் பார்த்தியே, அவன்தான். லேசாக நூல் விட்டு பார்த்தேன், அவன்தான் உளறிட்டா. நீ கட்டாயம் வருவேன்னு. வந்த பிறகு நீ எங்கே இருப்பேன்னு கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சிரமமான காரியமாக என்ன? வெரி டேலண்டட் பர்சன் போல். நல்ல அறிவு, ஸ்பீடாக வேலை செய்யுது. சம் டிஃப்ரெண்ட். நீ நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்குறேன். என்கிட்ட பேச ரொம்ப ஆர்வமாக வருவாங்க.
நான் என்ன சொன்னாலும் அப்படியே சரின்னு கேட்டுக்குவாங்க. நிச்சயமாக கம்ஃபர்டபுள் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்டா என்கிட்ட வந்து பேசுகிறீங்கன்னு தோணும். ஆனால் உங்ககிட்ட நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. பானுமதி இந்த பக்கமா வெயிட், லெஃப்ட் திரும்ப என்று அழைத்து சென்றார். இங்கே பீட்சா பர்கர் ஸ்பெஷல், உனக்கு என்ன வேணும் சொல்லு, வாங்கிட்டு வரேன். வினோத் பொதுவாக எதையும் பிடிக்காதுன்னு வெறுக்கிறது கிடையாது. அதனால் உனக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கிட்டு வா. ஆனால் அடுத்த முறை உனக்கு இது போல் வாங்கி தருவேன், மாட்டேன்னு மறக்கக்கூடாது. ஏன்னா நான் அப்படித்தான். யார் என்ன எனக்கு செஞ்சாலும் அதையே அவங்களுக்கு செஞ்சுடுவேன். கடன் பிடிக்காது. வெரி இன்ட்ரெஸ்டிங். நிறைய நீ பேச பேச உன்னை பிடிக்குதே பானு. உன்னோட பேரை தவிர உன்னை பற்றி அதிகம் தெரியாது. நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், சொல்ல முடியுமா? எல்லாமே இன்றைக்கே பேசணுமா என்ன? மறுபடியும் சந்திக்கும்போது பேசிக்கலாம். இப்போது இங்கே வேறு என்ன ஸ்பெஷல்? சாரி, 2 மினிட்ஸ், இதோ வாங்கிட்டு வரேன் என்றபடி பில்லிங் போடும் இடத்தை நோக்கி நகர்ந்தான் வினோத். அவன் செல்வதை தொடர்ந்து அந்த கேன்டீனை சுற்றி வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் பானு. அழகாக மட்டும் இல்லாமல் நேர்த்தியாகவும் இருந்தது. எப்போதும் நிறைய பேர் ஜோடி ஜோடியாக அமர்ந்து உண்டு கொண்டு இருந்தனர். சிலர் ஒரு கோக் வாங்கி 2 ஸ்ட்ரா போட்டு குடித்து கொண்டு இருக்க பார்க்கவே இவளுக்கு வேடிக்கையாக இருந்தது. இதில் இன்னும் சிலர் விட்டால் ஓடி விடுவார்களோ என்பது போல கைகளை இறுக்கி பிடித்து கொண்டிருக்க புன்னகையுடன் வேடிக்கை பார்த்தாள் பானு. என்ன வேடிக்கை பானு? லவர்ஸ் பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒன்றும் சொல்கிறக்கு இல்லை. கண்ணு காணாமல் நாம தான் நகர்ந்துடணும். ஏன் சாருக்கு நம்பிக்கை இல்லையோ? அது அவங்களோட நம்பிக்கை. நாம எதுக்காக அவங்க பக்கம் போகணும்? உண்மையை சொல்லணும்னா பானு, சாரி, எனக்கு இதில் எல்லாம் துளி கூட நம்பிக்கை கிடையாது. இதெல்லாம் வேடிக்கைக்காக தான் எனக்கு தோணும். இது எல்லாம் சுத்த போய் பானு. இங்கே கைக்கு இருக்கிற எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிற? நோ சான்ஸ். ஆனால் பார்த்தா அப்படி தெரியலையே வினோத். நூற்றில் பாதி பொய்யாகலாம். ஆனால் உண்மையான காதலும் கூட இருக்கே. நிறைய நல்ல விதமான செட்டில் ஆனவங்க சிலரை எல்லாம் எனக்கு தெரியும். ஒருவேளை உங்கள் கண்ணுக்கு தெரியலையோ என்னவோ இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு செலவுக்கு பணத்துக்காக டேட்டிங் போகிறவங்க நிறைய பேரை தெரியும். அதனால் மனிதர்கள் மேலே எனக்கு நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றிக்கோங்க வினோத். இது ரொம்ப தப்பு. உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் நிறைய பேர் உண்டு. சீக்கிரமாக உங்கள் கண்ணுக்கும் அவங்க தெரிவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னவோ ஒன்று, நம்ம எதுக்கு இது சொல்லி சண்டை போடணும்? நம்ம இப்போது இந்த நிமிஷத்தை ஹாப்பியாக கொண்டாடலாம். இதோ பீட்சா என்று கொண்டு வந்து வைத்ததை இவளுக்கு எதிரே நகர்த்தி வைத்தான். எஸ், அதே தான். நிச்சயமாக 2 பேரும் பேச ஆரம்பித்தா பேச்சு தான் நீண்டு போகும். ஆனால் நிச்சயமாக இதுக்கு தீர்வு கிடைக்காது. ஏன் அப்படி சொல்கிற பானு? வினோத், பொதுவாக விட்டு தர்ற குணம் கொஞ்சம் கம்மி தான் எனக்கு. பேச ஆரம்பித்தா பேசிக்கிட்டே இருப்பேன். பேச்சு மட்டும்தான் நீளும். எனக்கும் கூட உன்கிட்ட பேசி பார்க்க தோணுது. கட்டாயம் பேசுவோம் என்றபடி உண்டு முடித்தனர். வா பானு, கல்ச்சரலில் கொஞ்சம் நேரமாவது வேடிக்கை பார்க்கலாம் என்றபடி மறுபடியும் அழைத்து சென்றான். அங்கே கல்ச்சுரல் ஹாலில் ஏதோ ஒரு நடனம் நடந்து கொண்டிருக்க மாணவர்கள் கூச்சலோடு பானுவின் சத்தமும் இணைந்து கொண்டது. அங்கே மொத்தமாக நடந்த நிகழ்ச்சியோடு ஐக்கியமாகியிருந்தாள் பானு. மகிழ்ச்சி முகத்தில் தாண்டவம் மாட அவளுடைய அந்த பரிமாணம் இவனை ஆச்சரியப்பட வைத்தது. அவ்வப்போது திரும்பி திரும்பி இவளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான் வினோத். இவனுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காத விஷயம். எதிலும் கலந்து கொண்டதும் இல்லை. அப்படி ஆர்வமாக வேடிக்கை பார்த்ததும் இல்லை. ஆனோ பெண்ணோ எல்லாரும் இவனுக்கு ஒன்றுதான். அதிலும் இங்கே காலேஜில் ஆர்வமாக கூட யாரையும் பார்த்தது கிடையாது, பிடித்ததும் கிடையாது என்பதுதான் உண்மையும் கூட. ஒருவேளை இவன் வளர்ந்த சூழ்நிலையாக கூட இருக்கலாம். தாய் தந்தை அரவணைப்பில் வளர்ந்திருந்தால் இதெல்லாம் பிடித்து இருக்குமோ என்னவோ. இங்கே இவனது நண்பர்கள் கூட நிறைய பேரை ஏதாவது ஒரு பார்ட்டியில் பார்ப்பது தான். அதுவும் கூட இவனுக்கு தவறாக தெரிந்தது இல்லை. சில நேரம் பெண்கள் கூட பார்ட்டியில் கலந்து கொண்டு பசங்களுக்கு ஈக்குவலாக பியரை போட்டு குடிப்பதை பார்த்திருக்கிறான். தவறாக கூட நினைத்தது கிடையாது. ஆணுக்கு இருக்கும் சுதந்திரம் பெண்ணுக்கும் உண்டு என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விடுவான். இன்று ஆச்சரியமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். இவனது முகத்தை பார்த்தவள், என்ன வினோத் இப்படி பார்க்குறீங்க? வாழ்க்கை ஒரு முறை தான், என்ஜாய் பண்ணி ரசித்து வாழணும். நல்லதோ கெட்டதோ எதா இருந்தாலும் எல்லாரும் எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்க கூட இந்த நிமிஷத்தை என்ஜாய் பண்ணுங்க. ஆச்சரியமாக இருக்குது. நானும் கூட உன்னை மாதிரியே மாறிட ஆசை வருது. இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்குது? இப்படி வாழ்ந்து பாருங்கள் வினோத், மனசு லேசாக இருக்கும். எப்போதும் கவலை நம்ம பக்கத்தில் கூட வராது. ஆனால் சொல்லியிருக்கிறான், நீ எப்போதும் கொஞ்சம் இறுக்கமாக இருப்பியா. நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிற என்னை பற்றி. எப்படி? அண்ணாவுக்கு உன் மேலே ஏதோ ஒரு க்ரஷ்ன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றி தான் பேசுவான். நாள் ஆக ஆக எனக்கும் கூட உன்னை பார்க்கணும்னு ஆசை வந்தது.
அன்றைக்கு பார்ட்டிக்கு கூட அப்படிதான் வந்தேன். உண்மையை சொல்லணும்னா, யூ ஆர் வெரி ஹேண்ட்ஸம். அதுதான் அண்ணாவுக்கு பிடிக்குது போல. அண்ணாவுக்கு மட்டும் தானா? இல்ல இந்த தங்கச்சிக்கு பிடிக்குமா? சொல்ல என்ன தயக்கம்? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நானும் ஆர்வமா உன்ன கவனிக்கிறேன். அவ்வளவுதான் என்றபடி நேரம் பார்த்தவள், நேரம் ஆயிடுச்சு. மதியம் வீட்டுக்கு வர்றதா அம்மாகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இப்ப நான் கிளம்புறேன். இப்ப கிளம்புனா தான் சரியா இருக்கும். சரியான அம்மா பிள்ளையோ நீ என்று உதட்டில் புன்னகை தோன்ற கேட்டான் வினோத். சிரிப்பு அழகா இருக்குது. அடிக்கடி நீங்க சிரிக்கலாம். கொஞ்சம் இல்ல, நிறைய. அம்மா பிள்ளை நான் தான். ஓகே பை. மறுபடியும் பார்க்கலாம் என்றபடி புறப்பட்டாள் பானு. அவளோடு வாசல் வரைக்கும் கூடவே வந்தான் வினோத். அப்புறம் மறுபடியும் எப்போ பார்க்கலாம்? தோணினா யோசிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. உடனே வந்துடுவேன். இன்றைக்கு நாள் ரொம்ப நல்லா போச்சு. உன் கூட இருக்கும்போது நேரம் போனது எனக்கு தெரியவே இல்லை. யூ. மறுபடியும் பார்க்கலாம் என்றபடி நகர்ந்து சென்றால் செல்லும் அவளை ஆர்வமாக பார்த்து கொண்டு நின்றான் வினோத். இனி பல நாட்களில் வரும் கனவுகளில் அவள் மட்டும்தான் ஆட்சி செய்யப் போகிறாள் என்பது அப்போது அவனுக்கு தெரியவில்லை. அத்தியாயம் 5. சரியாக 1 மாதம் கழித்து ஸ்ரீக்கு அழைப்பு வந்திருந்தது. நாளை முதல் ஷூட்டிங் துவங்குகிறது என்று. நிறைய எல்லாம் இவளை சிரமப்படுத்தவில்லை. காலையில் வந்தாள் என்றால் மாலை 6 மணிக்கு சென்று விடலாம் என மட்டுமே கூறியிருந்தனர். இந்த 1 மாத காலத்தில் இவளது வாழ்வில் நிறைய மாற்றம் நிகழ்ந்திருந்தது. புக் செய்த நாளிலிருந்தே இவளுக்கு நடிப்பு பயிற்சி கொடுக்க ஆரம்பித்திருந்தனர். தனியாக ஒரு நிறுவனத்திடம். கூடவே நடனம், இன்னொரு பிரபலமான டான்ஸ் மாஸ்டரிடம் பயிற்சிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. சென்ற 2 நாளிலேயே உடல் எல்லாம் வலிக்க ஆரம்பிக்க நல்ல காய்ச்சலில் விழுந்திருந்தாள் ஸ்ரீ. அதிக எடையெல்லாம் கிடையாது. அதே நேரம் அதிக ஒல்லியான உடல்வாகும் கிடையாது. ஏற்கனவே முதலில் ஃபோட்டோ ஷூட் என நிறைய மாடல் உடையில் ஃபோட்டோ எடுத்திருந்தனர். அனைத்து ஃபோட்டோக்களும் அத்தனை அழகாக வந்திருந்தது. இவர்கள் கேட்கும் முகபாவம் இவளுக்கு எளிதாக வந்தது. அனைத்து உடைகளுமே அவளது உடல் வாக்கிற்கு அத்தனை பொருத்தமாக இருந்தது. ஃபோட்டோவை பார்த்த அனைத்து படக்குழுவினருக்கும் அத்தனை மகிழ்ச்சி. அண்ணா, இந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒன்று இருக்குதுண்ணா. எந்த உடை போட்டாலும் அத்தனை அழகாக இருக்குது. இது போல் அமையிறது ரொம்ப ரேர். உண்மையிலேயே இந்த படம் ரிலீஸ் ஆனால் தமிழ்நாட்டில் அத்தனை பேருக்கும் இந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தெரியும், கோயில் கட்டினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்னடா நிறைய அந்த பொண்ணை ரசிக்கிற போல என்று மாறன் திரும்ப கேட்டான். போங்க தலை, அந்த பொண்ணு எனக்கு அக்கா மாதிரி நல்லவங்க தெரியுமா? அப்படியா? சரி, பார்க்கலாம். இதற்கு முன்னாடி எத்தனை பேரை பார்த்து இருக்கிறோம். ஒரு படம் ஹிட் அடிக்கட்டும். அதுக்கு பிறகு அவங்க எப்படி மாறுறாங்கன்னு பாரு. உன்னையவே யாருன்னு கேட்பாங்க. இதுதான் சினிமா உலகத்தோட இன்னைக்கு நிலமை. போங்க தல, இந்த பொண்ணு அப்படி கிடையாது. எத்தனை ரூபா கொடுத்தாலும் அது மாறவே மாறாது. அருண், 1000 ரூபா பெட் ஓகேவா? அட போங்க, ஏதோ ₹1,00,000 பெட் கட்டுவீங்கன்னு பார்த்தா அநியாயத்துக்கு அசிங்கப்படுத்துறீங்க. வாடா வாடா, உன்ன தெரியாது என்று விட்டு நகர்ந்திருந்தான். இதோ இன்றைக்கு முதல் நாள் ஷூட்டிங் துவங்கி இருந்தது. இதோ டைரக்டர் மாறன், அவனுடைய உதவி டைரக்டர் 10 பேரோடு இன்னமும் அனைத்து டெக்னீஷியனரோடு அங்கே குழுமி இருந்தனர். முதல் நாள் ஷூட்டிங்கே சென்டிமெண்ட்டாக திருமணம் நடப்பது போல இழுக்க தயாராகி இருந்தனர். தற்காலிகமாக மண்டபம் பிடித்து பிரம்மாண்டமான முறையில் டெக்கரேஷன் செய்திருந்தது. துணை நடிகர்கள் நிறைய பேர் முழுக்க மேக்கப்போடு திருமண விழாவிற்கு வந்து காத்திருக்க அங்கே மணப்பெண் கோலத்தில் ஸ்ரீயை அலங்கரித்து கொண்டிருந்தனர். முதல் நாளே மெஹந்தி வைத்து அத்தனை அழகாக அவளை அலங்கரித்திருந்தனர். இதோ பாரு ஹீரோயினி மேடம், எங்கள் தலை ரொம்ப நல்லவர் தான். ஆனால் டைரக்ஷன் வரும்போது பயங்கர கோவக்காரரு. சொன்னது மாதிரி முகத்தை எக்ஸ்பிரஸ் காட்டலைன்னு வச்சுக்கோங்க. யோசிக்காம அத்தனை பேர் முன்னாடியும் பலார்னு அடிச்சிடுவார். பார்த்துக்கோங்க என்று முன்னாடியே அருண் இவளை மிரட்டி விட்டு சென்றிருந்தார். அந்த பயத்திலேயே கேமரா முன் வந்து நின்றாள். நிறைய பயம் இருந்தது. இத்தனை நாள் வேடிக்கை பார்த்தவளுக்கு இப்போதுதான் நடிப்பதற்கு வித்தியாசம் இருக்கிறது தானே. ஏற்கனவே பணத்தை வேறு வாங்கி இருக்கிறாளே. ஆனால் இதுவரையிலுமே அந்த பணத்தில் இருந்து ₹1 கூட எடுத்து செலவு செய்யவில்லை. ஏனென்றால் நிறைய பயம் இருந்தது. ஒருவேளை இந்த வேலை தனக்கு பிடிக்கவில்லை என்றால் யோசிக்காமல் பணத்தை கொடுத்துவிட்டு புறப்பட்டு விட வேண்டும் என்று தான் முதலில் நினைத்தாள். பயத்திலேயே ரிஹர்சல் பார்க்க முதலிலேயே பயங்கர சொதப்பல். அவர்கள் ஒன்று சொல்ல இவள் பயத்தில் வேறு ஒன்றை நடிக்க பார்த்து கொண்டிருந்தது மாறனுக்கு அத்தனை கோபம் முகத்தில். அருண், வேற சீன் எல்லாம் முதல்ல எடுங்க. இப்படி இந்த பொண்ணு சொதப்பும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த பொண்ணு மேலே அளவுக்கு அதிகமாக நான் தான் நம்பிக்கை வச்சிட்டேன் போல இருக்கு என்று கோபமாக கத்தினான். சார், இல்லை சார், நான் கரெக்டாக சொன்னது போலவே செய்கிறேன். இனி தப்பு நடக்காது. இதை சொல்லும் போதே கண்கள் கலங்கி இருந்தது. ஓகே, லாஸ்ட் சான்ஸ். இந்த முறையும் கரெக்டாக நடிக்காட்டி என்ன செய்வேன்னு தெரியாது. ஒரு நாள் வேலை கெட்டால் கூட எத்தனை லட்சம் நஷ்டமாகும் தெரியுமா? இந்த காரணத்துக்காக தான் பொதுவாக புதுமுகம் ட்ரை பண்ணுறதே இல்லை. அன்றைக்கு நல்லா தானே நடித்த.
ஒரே டேக்கில் ஓகே பண்ணினேன். நல்ல டேலண்ட்டுன்னு நினச்சேன். இன்னைக்கு இப்படி பண்ற. அன்றைக்கு முகம் தெரியவில்லை தானே! ஆனால் இன்றைக்கு முகத்தை முன்னாடி எவ்வளவோ பெரிய கேமரா. மனதிற்குள் இப்படி நினைத்து கொண்டால், ஸ்ரீ இங்கே இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சவங்க தானே! புதுசா யாராவது இருக்காங்களா? இல்ல சார். எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். அப்புறம் என்ன பயம் உனக்கு? அன்றைக்கு போல தைரியமா சொன்னது போல நடிச்சு கொடு. அவ்வளவுதான். ஏன் இப்படி பயப்படுற? சாரி சார். பயந்துட்டேன். தப்பா நடிச்சா நீங்க அடிப்பீங்களாம். அதுதான் பயந்துட்டேன். யார் ஆரம்பிச்சு வச்ச பொருள் இது? இந்த வருஷத்தோட சிறந்த ஜோக் இதுதான் என்று சிரிக்க ஆரம்பித்தான். கூடவே, யார் இதை சொல்லி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம் இரு வரேன் என்று நகர்ந்தவன் சில நிமிடத்தில் அருணை இழுத்து கொண்டு வந்து நின்றான். இந்த லூசு தானே இப்படி சொல்லுச்சு. என்னடா இதெல்லாம்? தல கொஞ்சம் பயம் வேணும்ல. அதுக்கு தான் மிரட்டினேன். இந்த பொண்ணு இத்தனை தூரம் பயப்படும்னு எனக்கு தெரியாது. அழுதுதா என்ன? உன்ன அப்புறம் கவனிக்கிறேன். மறுபடியும் டச்சப் பண்ணிட்டு ரெடி ஆகுமா என்றபடி நகர்ந்தான். அதன் பிறகு பயமெல்லாம் இல்லை ஸ்ரீக்கு. இவர்கள் எதிர்பார்த்ததை விடவும் நன்றாகவே அந்த சீனை முடித்து கொடுத்தாள். சீன் ஓகே ஆகவுமே அங்கே செட்டில் இருந்த அனைவருக்குமே ஆரவாரமாக கைத்தட்டி வாழ்த்து கூறினர். மதிய இடைவேளை துவங்கி இருந்தது. ஷூட்டிங் நடக்கும்போது இருந்த இறுக்கம் இப்போது இல்லை. பயங்கர கலகலப்பாக நேரம் நகர ஆரம்பித்தது. சில நிமிடங்களிலேயே அருண் இவள் எதிரே வந்து நின்றான். மேடமுக்கு மதியத்துக்கு என்ன வேணும்? அப்படியே லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு வரேன். அருண் நிஜமாவே அடிக்க போறேன். இப்படி சொல்லாத. இங்க மத்தவங்களுக்கு கொடுக்கறதையே எனக்கும் தந்தா போதும். வேற எதுவும் எனக்கு வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மேடம். இன்னைக்கு மாறன் சார் உங்கள அழைச்சு இருக்கிறாங்க. முத நாள் இல்லையா? அதனால. அதுவும் இல்லாம ரொம்ப அழகா நடிச்சு கொடுத்தீங்க. அதுக்காகவும். டைரக்டர் சார பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. என்ன என்ன பண்ண சொல்ற? ஐயோ! ஸ்ரீ அவர் குழந்தை மாதிரி தான். விளையாட்டுக்காக அப்படி மிரட்டினேன். ரிலாக்ஸா வாங்க என்று அழைத்துச் சென்றான். அங்கே ஆஃபீஸ் ரூம் போன்ற இடத்தில் ஏற்கனவே எடுத்த சீன்களை பார்த்து கொண்டிருந்தான் மாறன். கம் ஸ்ரீ. ரொம்ப அழகா வந்திருக்கு. நீயே பாரேன் என்று எடுத்ததை காட்டினான். முதலில் தன்னுடைய முகத்தை பார்க்கும்போது அவளுக்கே லேசாக கண்ணீர் கட்டியது. கூல் ஸ்ரீ. இதென்ன இவ்வளவு எமோஷன் ஆகுற? அருண் சாப்பிட ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு வா என்று சொல்ல, இதோ நான் என்று விட்டு நகர்ந்தான். உட்கார் ஸ்ரீ. பயம்லாம் வேண்டாம். இங்கே இருக்கிறவங்க ஏற்கனவே நீங்க பார்த்து பழகினவங்க தான். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இங்க யார்கிட்ட வேணும்னாலும் சொல்லலாம். இன்றைக்கு முதல் நாள் இல்லையா? அதனால இன்றைக்கு இங்கே எல்லாரும் மொத்தமா வந்து சாப்பிடுவது தான் இங்கே வழக்கத்துல வச்சிருக்கிறேன். போகலாமா என்றபடி எழுந்து செல்ல கூடவே நடந்தாள் ஸ்ரீ. ஏற்கனவே உதவி டைரக்டர், கேமராமேன், டெக்னீஷியர்கள் என நிறைய பேர் அமர்ந்திருக்க, அருணிடம் ஸ்ரீயை அழைத்து போய் சாப்பிட உட்காருங்க, வரேன் என்று கூறினான் மாறன். வாங்க மேம். நாம அப்படியே போய் சாப்பிடலாம். இனி சார் நம்ம சாப்பிட்டு முடியிற பிறகு தான் இந்த ஏரியாவுக்கு வருவாங்க. கூட சாப்பிட்ட கூப்பிட்டாருன்னு தானே சொன்னேன். அப்ப அது பொய்யா? ஏன் இத்தனை பொய் சொல்ற? சாரி ஸ்ரீ. நமக்கு டைம் பாஸ் ஆகணுமே. இப்போதான் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களே! இனி சொன்னா நம்பவா போறீங்க? ஆனா, மாறன் சார் எல்லாத்தையும் டிஃபரண்ட். அத்தன பேரையும் வரிசையா கேட்டு சாப்பிட வச்சுட்டு தான் கடைசியா வருவாரு. இது அவரோட வழக்கம். வேலை தொடங்கிட்டா பசிய பத்தி கவலைப்பட மாட்டார். அதே நேரத்தில மத்தவங்கள கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட வச்சுடுவாரு. உனக்கு தான் தெரியுமே! டான்னு 1 மணிக்கு சாப்பிட அனுப்பிடுவாங்க. அதுதான் தெரியுமே! நான் தான் இங்க இந்த 1 வருஷமா பார்க்கிறேனே! நான் என்ன நெனச்சேன்னா, கொஞ்சம் ஹெட் வெயிட் ஜாஸ்தி போல. யார் கூப்பிடுறோம் பேசுறது இல்லன்னு நெனச்சேன். ஏன்னா, நான் பார்த்ததே இல்லையே! முக்கியமான சீன் எடுக்கும்போது தான் அவர செட்ல பார்த்துருக்கிறேன். மத்த நேரங்கள்ல உதவி டைரக்டர் தானே படத்த எடுக்குறீங்க. ஆத்தி! ஸ்ரீ நீங்க வேற லெவல் போங்க. உணர்ச்சி வசப்பட்டு என்கிட்ட சொன்னது போல மத்தவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. உங்கள பிரிச்சு ஊறுகாய் போட்டுடுவாங்க. அந்த அளவுக்கு சார் மேல அத்தன பேருக்கும் அவ்வளவு அன்பு. அச்சச்சோ! சாரி. நிஜமாவே எனக்கு தெரியாது அருண். நோ ப்ராப்ளம். சாப்பிடுங்க ஸ்ரீ. இனிமே இங்க தானே 3 மாதம் வரைக்கும் இருக்க போறீங்க. புரிஞ்சுக்க புரிஞ்சுக்குவீங்க. யாருக்கு தெரியும்? சாருக்கு உங்கள பிடிச்சு போய் அடுத்தடுத்த படத்துக்கு கூட வாய்ப்பு தரலாம். நான் சொன்னத சார்கிட்ட சொல்லிட வேண்டாம். வருத்தப்பட போறாங்க. நீங்க வேற இதுக்கெல்லாம் நேரமே எங்க யாருக்கும் கிடையாது. இன்றைக்கு நடிக்கிற சீன பார்த்து எடிட் பண்ணி அடுத்த நாளைக்கு என்ன சீன் எடுக்கிறோம், இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு தூங்கும்போது 12 தாண்டிடும். இதில ஹைலைட் என்னன்னா, நாங்க முன்னாடி கிளம்பி ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம சார் நிப்பாங்க. அவர பார்க்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? ஆரம்பத்தில எனக்கு உள்ளுக்குள்ள நடுக்கமே எடுக்கும். ஆனா, சார் ஸ்வீட். என்கிட்ட கோபமே பட்டது கிடையாது. எதனால அப்படி? சொல்லுங்க கேட்கலாம். ஏன்னா, நான் தான் இங்க இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பையன். அப்புறம் எப்பவுமே சொல்வாரு, "நீ என்னோட செல்ல தம்பின்னு." ஹலோ! என்ன பார்க்குறீங்க? சொன்னா நம்பணும். தினமுமே சார் கூட தங்குறது நான் மட்டும் தான் தெரியுமா?
அப்புறமா ஏன் சார் லேட்டா வந்து திட்டு வாங்குறீங்க? முன்னாடி பார்த்துருக்கிறேன் நீங்க திட்டு வாங்குனத. நம்ம தல என்ன எழுப்பி எல்லாம் விடமாட்டார். நானா எழும்போது தான் புறப்பட்டு வருவேன். சில நேரம் 11 மணி வரைக்கும் தூங்கி எழுந்து, பிறகு ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறேன். அப்பா திட்ட தானே செய்வாங்க. ஏற்றுக்கொள்ற மாதிரி தான் இருக்குது என்றபடி அங்கே மாறனை பார்க்க இன்னமும் கூட யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தான். உதட்டில் புன்னகை தோன்ற அவனது செயல் ஒவ்வொன்றையுமே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். ஹலோ, என்ன? எங்க அண்ணாவ சைட் அடிக்கிறீங்களா என்று அருண் கேட்டான். உங்க அண்ணாவ சைட் அடிக்கல. உன்னத்தான் என்னோட கையால் அடிக்கப் போறேன் என்று லேசாக அவனது தலையில் தட்டினாள். பார்றா தைரியம் வந்துருச்சு. இருங்க அண்ணாவை கூப்பிட்டு அவங்க கிட்டயே நியாயத்தை கேட்குறேன் என்றவன் வேகமாக, அண்ணா இங்க வாங்க, இந்த ஹீரோயின் பொண்ணு என்ன பண்ணிடுச்சு கேளுங்க என்று சத்தமிட்டு அழைத்தான். இருடா வர என்பது போல கை காட்டியபடி இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 6. ஹலோ, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இடத்துல சந்திக்கணுமா என்ன? இதோ உன்னோட வீட்டுக்கே வந்துட்டேன் என்று சத்தம் கேட்டவும் வேகமாக அவளிடம் வந்து நின்றான் வினோத். ஹேய், எப்படி தெரியும் என்னோட வீடு உனக்கு? ஆச்சரியமா இருக்குது. நேற்று உன்னை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நீயே வந்துட்ட. முன்னாடி சொல்லியிருந்தா கொஞ்சம் ப்ரிப்பேராக இருந்திருப்பேன்ல. அப்படியா? எனக்கு தனியாக பவர் இருக்கிறது தெரியுமா? அதுதான் சொல்லிடுச்சு. இங்கே ஒருத்தன் உன்னை மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். நீ உடனே போய் பாருன்னு. உண்மையாகவே நீ என்ன தேடி இருக்கிற. இதோ வந்தாச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கிற? இதுதான் உன்னோட ரூம்பா? செம அழகா மெயின்டைன் பண்ணியிருக்கிற. அழகான பொண்ணுங்க கிட்ட இருந்த அழகான காம்ப்ளிமெண்ட் நன்றி. எப்படி பானு, சமையல்காரர் சோமு அண்ணா உன்னை பார்க்கலையா? என்ன அவ்வளவு சீக்கிரமா யாரையும் உள்ள விட மாட்டாரே? இங்க யாருமே இல்லையே. நானே நேரடியா இங்க வந்துட்டேன். என்ன நீ பேசிட்டு இருக்கிற? எனக்கு உன் வீட்ல எதுவும் சாப்பிட தர மாட்டியா? போ வினோத், நான் கிளம்புறேன் என்று. ஏய் பானு, போகாத. சாப்பிட என்ன உனக்கு விருந்தே தர நில்லு என்றவன் அவளது கையை இழுத்து பிடித்து நிறுத்த கையை நீட்டியபடியே இழந்து அமர்ந்திருந்தான். எழுந்து நேரம் பார்க்க காலை 8 மணியை நெருங்கி இருந்தது. இன்றைக்கு காலேஜ் விடுமுறை நாள் என்பதினால் மெதுவாக எழலாம் என முடிவு செய்திருந்தான். வந்த கனவினால் சீக்கிரமே எழுந்திருந்தான். ஷிட், கனவா? நேரில் வந்தது மாதிரி அத்தனை தெளிவா. பட் இந்த பொண்ணு உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறா. இது வரைக்கும் இது போல ஆனது எல்லாம் இல்லை. நீ சரியான லூசுடா. 2 முறை பார்த்து பேசினதானே. ஒரு ஃபோன் நம்பர் வாங்கலாம்ல. வாங்கியிருந்த இப்போ பேசி இருக்கலாமே. தன்னையே திட்டியபடி பாத்ரூமிற்குள் நுழைந்தான். பேஸ்ட்டை பிரஷில் எடுத்துக்கொண்டு வாயில் வைத்து கொண்டு படியே இப்போது கண்ணாடியில் இவனுக்கு பின்னால் அவள் நின்றிருந்தாள். ஆச்சரியமாக திரும்பி பார்க்க அங்கே யாருமே இல்லை. வினோத், இவ உன்னை ரொம்ப படுத்துறாடா என்றபடி மறுபடியும் தன்னுடைய ரூமிற்குள் வந்து அமர்ந்தான். கண்களை மூடி அமர்ந்து இருந்த அவளது முகம் சிறு பிசிறு கூட இல்லாமல் தெளிவாக மனக்கண்ணில் தெரிந்தது. மனதில் தோன்றிய சிறு சிலிர்ப்பு கூட இதமாக இருந்தது. எதையாவது செய்ய வேண்டும் போல மனதில் ஒரு தவிப்பு. சிறு புன்னகையுடன் அருகே இருந்த டேபிளில் பேப்பரை எடுத்து வைத்தவன் மனதில் உள்ளது எல்லாவற்றையுமே எழுத ஆரம்பித்தான். அவளது முகம் தொடங்கி அவளின் ஒவ்வொரு அசைவையும் கவிதையாக வடிக்க நேரம் அவனுக்கு தெரியாமல் நகர ஆரம்பித்தது. சரியாக 10 மணிக்கு சோமு அண்ணா இவனை வந்து அழைத்து கொண்டிருந்தார். தம்பி, நேரம் ஆயிடுச்சு. 10 மணி ஆயிடுச்சு. இத்தனை நேரமாக உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன். வாங்க தம்பி என்று அழைத்தார். நேரத்தை பார்த்தவன், ஓ இத்தனை நேரம் ஆயிடுச்சா? டைனிங் டேபிள் எடுத்து வைங்க, 1 மினிட் வந்துடுறேன் என்று கூறினான். அவர் நகர்ந்து செல்லவும் எழுதியிருந்த பேப்பரை பார்த்தான். வரிசையாக 30க்கும் மேற்பட்ட பேப்பர்களில் எழுதியிருந்தான். அனைத்துமே அத்தனை அழகாக. மொத்த பேப்பர்களையும் கையில் எடுத்தவன் அதற்கு முத்தமிட்டு விட்டு அருகிலிருந்த ஃபைலில் பத்திரப்படுத்திவிட்டு தலையை ஒரு கையால் கோதியபடி கீழே இறங்கினான். முகம் கூட இன்று கொஞ்சம் பூரிப்பாக இருந்தது வினோத்திற்கு. சோமு கூட, என்ன தம்பி, என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு இத்தனை தெளிவாக முகம் இருக்கு. முகத்தை பார்க்கும்போது நல்லா இருக்கு. இவர் சொன்னதற்கு ஒரு புன்னகை மட்டும் புரிந்தவன் சாப்பிட ஆரம்பித்தான். என்னடா வேலை செய்கிறவங்க கூட கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பானுவை உடனே பார்க்கணும் போல இருக்கே. முதல்ல ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும் என்று நினைத்தபடியே அன்று வெளியே புறப்பட்டான். முதலில் ஃபோன் செய்ததே இவனுடைய நண்பனுக்கு தான். டேய் சிவா, ஒரு சின்ன ஹெல்ப். அன்னைக்கு பார்த்தோமே காலேஜில் கல்ச்சரல்ல. என்ன மச்சான் மொட்டையா இப்படி கேட்குற? யாரை பார்த்த? என்ன வேணும் உனக்கு? நேரடியாக சொன்னாலே எனக்கு புரியாது. இதில் சுற்றி வளைச்சி பேசினா எனக்கு எப்படி தெரியும்? வந்து சிவா, உன்னோட கசின் சிஸ்டர்னு அன்னைக்கு உன்னோட பர்த்டே பார்ட்டிக்கு கூட வந்து பேசினாலே. என்ன மச்சான் பார்வை எங்கேயோ போகுது போல இருக்கு. லவ்வா? உன்னோட குணத்துக்கு செட் ஆகாதே.
உனக்கு எதுலுமே பற்றுதல் கிடையாது. அப்புறம் எப்படி? டேய் ஓவரா பேசாத. எனக்கு ஃபோன் நம்பர் கொடுக்க முடியுமா? முடியாதா? அதற்கு மட்டும் பதில் சொல்லு. என்னடா அவ எனக்கு சிஸ்டர் ஆக்கும். அவ உனக்கு முதல்ல செட் ஆக மாட்டா. அவளோட எதிர்பார்ப்பு வேறடா. அவளுக்கு எப்பவுமே அவன் மேலே பிரியமா இருக்கிறவங்கள தான் பிடிக்கும். குழந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்பா. டேய் ஃபோன் நம்பர் தானே கேட்டேன். இத்தனை பேசுற. இப்போ நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேனா? அன்றைக்கு பேசும்போது அவளோட பர்ஸை விட்டுட்டு போயிட்டா. திரும்ப கொடுக்கணும். அதுதான் கேட்டேன். ஓ சாரி மச்சான். நான் தான் ஏதோ தப்பாக நினச்சிட்டேன் போல இருக்கு. இரு நம்பர் தரேன் என்று பானு புதுசாக யாராவது கூப்பிட்டா உடனே அட்டன் பண்ண மாட்டா. இதுதான் அவளோட நம்பர் என்று சொல்ல ஆரம்பித்தான். நம்பரை வாங்கவும் அவனுக்கு அத்தனை நிம்மதி. என்னவோ அவளே இவனது கைக்குள் வந்தது போல. ஆனால் அழைத்தது தான் பேச நிறைய தயக்கமாக இருந்தது. சரி தோணும்போது அழைச்சி பேசிக்கொள்ளலாம் என நினைத்தவனுக்கு அதற்கு மேல் அங்கே இருக்கவும் பிடிக்கவில்லை. மறுபடியும் வீட்டிற்கு வந்திருந்தான். நேரம் 12 மணியை கூட நெருங்கவில்லை. பொதுவாக இப்படி லீவு நாள் அன்று இடையே வீட்டுக்கு வரும் வழக்கம் எல்லாம் அவனுக்கு இல்லை. கேட்க யாரும் கிடையாது. அப்புறம் என்ன என்று நன்றாக சுற்றிவிட்டு இரவில் தூங்கத்தான் வருவதே. இன்று இந்த நேரத்தில் பார்க்கவும் சோமுவிற்கு அத்தனை சந்தோஷம். தம்பி மதியத்துக்கு மட்டன் சமைக்கவா? சாப்பிட்றீங்க தானே? ஏதாவது சமைங்க, நான் சாப்பிடுவேன் என்று மறுபடியும் தன்னுடைய அறைக்குள் சென்றிருந்தான். அவன் வீட்டில் தன்னுடைய அறைக்குள் செல்லவும் அவனது லேண்ட்லைனிலிருந்து அழைப்பு வந்தது. யார் என்பது அவனுக்கு புரிந்தது. வேகமாக சென்று ஃபோனை எடுத்தான். இவன் நினைத்தது போலவே இவனது தந்தை தான் அழைத்து கொண்டிருந்தார். வினோத் எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேன்ப்பா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? என்னடா அதிசயமா என்னை பற்றி எல்லாம் விசாரிக்கிற? நல்லா இருக்கிறேன்டா. பொதுவாக இந்த நேரத்தில் வீட்டில் இருக்க மாட்டேன் இல்லையா? இன்னைக்கு அதிசயமாக இருக்குது. அப்பா வெளியே சுத்த பிடிக்கலப்பா. போர் அடிக்கிற மாதிரி தோணுச்சு. அதான் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கலாம்னு. ஆர் யூ ஓகே வினோத்? உடம்புக்கு எதுவும் முடியலையா? டாக்டரை வர சொல்லணுமா? ஐயோ டேட் ஐ எம் ஓகே. இது மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க. நான் நல்லா தான் இருக்கிறேன். ஃபோனை வைக்கிறேன் என்று கட் செய்தான். இன்று தந்தையோடு பேசியது கூட அவனுக்கு அவ்வளவு நன்றாக இருந்தது. இந்த அக்கறை ஒரு மாதிரியாக நன்றாக இருப்பதாக தோன்றியது. அப்படியே கண்களை மூடி கட்டிலில் விழுந்து படுத்திருந்தான். அப்படியே ஆழ்ந்த தூக்கத்திற்கும் சென்றிருந்தான். மறுபடியும் கூட சோமு தான் எழுப்பியிருந்தான். எழுந்து சாப்பிட வந்து அமர்ந்தவன் கமகம என்று பிரியாணி மனமும் வீசிக்கொண்டிருந்தது. தனக்கு தேவையானதை எடுத்து வைத்து சாப்பிட ஆரம்பித்தான். அப்போது மறுபடியும் ஃபோன் அழைத்தது. இப்போது அழைத்தது இவனுடைய நண்பன் சிவா. உடனே அட்டன் செய்தான். வினோத் மச்சான் சொல்லுடா, என்ன விஷயம்? எதுக்கு கூப்பிட்ட? மச்சான் சாயங்காலமாக ஒரு பார்ட்டி இருக்குது, நீ வர்றியா என்று ஹோட்டலை சொல்ல அழைத்ததோ பானுமதி கசின் பிரதர். ஒருவேளை அவளும் அங்கே வருவாளோ? வந்தால் பார்க்கலாமே. இப்படி மனம் எடுத்து சொல்ல யோசிக்காமல் சரியென கூறியிருந்தான். எத்தனை மணிக்குடா? ஈவினிங் 7 o'clock வந்துடு, அங்கே பார்க்கலாம் என்று கூறி ஃபோனை வைத்தான். மாலை 6 மணிக்கு எப்போதும் இல்லாமல் சற்றே தனி கவனத்துடன் எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். காரில் போக வேண்டாம் என்று தோன்ற தன்னுடைய ராயல் என்ஃபீல்டை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். அங்கே சென்று பார்க்க இவனுடைய நண்பர்கள் பலர் அங்கே கூடியிருந்தனர். பெண்கள் யாரும் அங்கே இல்லை. என்னடா எல்லாம் பசங்களாக இருக்கிறாங்க, லேடிஸ் நாட் அலவுடா? எஸ்டா, இது வீக்கெண்ட் பார்ட்டி. நாம் மட்டும்தான் காலை வரைக்கும் இங்கே இருக்க போகிறோம். ஸ்டெடியாக இருக்கிறவன் வேணும்னா திரும்ப போகலாம். என்ன இப்படி சொல்கிற? எனக்கு புரியலை வினோத். இப்போ தான் இந்த பார்ட்டிக்கு நீ வர்ற, அதுதான் தெரியல. போக போக புரியும். அப்படியா? தண்ணி அடிப்பீங்கன்னு பார்த்தா இங்கே அப்படி தெரியலையே. குடிக்கிறதா? அவனவன் ஒரு ரவுண்டு கூட தாண்ட மாட்டான். நீ பார்க்க போகிற, கம் என்று அழைத்து சென்றான். ஏற்கனவே பார்ட்டி துவங்கி இருந்தது. ஆளுக்கு ஒரு கண்ணாடி டம்ளரோடு இவனை வழிமறித்தனர். மச்சி வாடா வாடா, ஜோதியில் ஐக்கியமாய்க்கடா. கோணல் சிரிப்போடு ஒருவன் சொல்ல, என்ன சிவா இங்கே என்ன நடக்குது? ஏன் இவன் வித்தியாசமாக சிரிக்கிறா? காமன் வினோத், நீயும் எடுத்துக்கோ என்று ஒரு டம்ளரை கொடுத்தான். வாயில் வைக்கவுமே தெரிந்துவிட்டது இது வழக்கமாக குடிப்பது கிடையாது என்று தோன்ற, வேண்டாம் சிவா, இது வேற ஏதோ மாதிரி இருக்குது, எனக்கு வேணாம் சொல்லும்போதே கொடுத்த டம்ளர் காலியாகி இருந்தது. டேய் மச்சான், ரூம் இன்றைக்கு முழுக்க புக் பண்ணி இருக்கிறேன், காலையில் போனால் போதும், வேணும்னா எடுத்துக்கோ என்று இன்னொரு டம்ளரை நீட்டேன். வேண்டாம்டா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்று புறப்பட்டு இருந்தான். ஹோட்டல் வாசலுக்கு செல்ல அங்கே இவன் நிறுத்தி இருந்தது இவனது ராயல் என்ஃபீல்டை. இரண்டாக கண்களுக்கு தெரிந்தது. என்னடா என்றபடியே ஒரு மாதிரியாக வண்டியை கிளப்பினான். ரோட்டில் போகணும் வாகனங்கள் கூட ஹெட்லைட் வெளிச்சம் மட்டுமே இவனது கண்களுக்கு தெரிந்தது. தலை கிறுகிறுத்து வேறு ஒரு உலகிற்கு செல்வது போல மறுபடியும் கண்களை கசக்கி பார்த்தபடியே வண்டியை கிளப்பினான். லேசான தள்ளாட்டத்தோடு வண்டி நகர்ந்தது. ஒரு மாதிரியாக
வண்டி ஆடி ஆடி சென்றது. சற்று நேரத்தில் ஒரு யூ டர்ன் திரும்பும் இடத்தில் வேகமாக திரும்பினான். ஏற்கனவே அளவுக்கு அதிகமான போதையில் கண்கள் சொருக அங்கே நிறுத்தியிருந்த டிவைடரில் வேகமாக இவனுடைய வண்டி மோதியிருந்தது. வண்டி மோதிய வேகத்தில் டிவைடர் இரும்பு கம்பி இவனின் மேல் சரிய ஆ என்ற சத்தத்தோடு விழுந்தவுடன் மயங்கியிருந்தான்.